நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாரையும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக இலங்கையிலிருந்து இன்று நமக்கு திணை அரசியல் குறித்து ஒரு விரிவுரையை தர இருக்கக்கூடிய, ஆய்வுரையை தர இருக்கக்கூடிய நம் இயக்கங்களின் பால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், ஜீவா நாவா சிந்தனை பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு ஆகியவற்றின் மேல் பேரன்பு கொண்ட, நம்மை பெரிதும் மதிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் ரவீந்திரன் அவர்கள் இலங்கையிலிருந்து இப்பொழுது நம்மோடு உரையாற்ற இருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பாக, ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக, அது மாதிரி பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் நிகழ்வாக நம்முடைய ஜார்ஜ் அவர்களை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குமரி மாவட்ட இணை செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு தமிழ்த்தாய் வாழ்த்து வழங்கும்படி வேண்டுகிறேன். அன்பான தோழமை நெஞ்சங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை முதற்காக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 369வது மெய்நிகர் மேடை நாவா பேராசிரியர் நாவா அவர்களுடைய ஆராய்ச்சி கூட்டம் 54வது நிகழ்வாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் திணை அரசியல் பாட்டாளி வர்க்க கடமையை கையேற்கும் மக்கள் அரசு என்ற பொன்மையில் தோழர் ரவீந்திரன் அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு வெப்பக்ஸ் நேரலிலும் முகநூல் நேரலிலும் இணைந்திருக்கும் அனைத்து தோழமைகளையும் அன்புடன் வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது மரியாதை நிமித்தமாக அனைவரும் எழுந்து நிற்கும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஜார்ஜ். மாறி இசைப்பாடல் பாடுவதற்காக ஆர்.எல். விக்டர் தற்பொழுது திருவனந்தபுரத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய நாங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கும் பொழுது அவர் சின்ன தம்பியாக இருந்தார். ஒரு தலை சிறந்த பாடகராக எங்களால் கண்டறியப்பட்டவர். அவரை ஒரு இசைப்பாடல் பாடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு 54வது ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பினை தந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது டாக்டர் கே. குணசேகரனுடைய ஒரு பழைய பாடல். ரொம்ப நாள் ஆச்சு பாடி, அதனால ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆக்காட்டி
எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே ஏ ஆக்காட்டியா காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சி நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சி அந்த 3 குஞ்சில குஞ்சிக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன் 3 மலை சுத்தி வந்தேன் நடு குஞ்சிக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன் 4 மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சிக்கிற தேட புகையில புகையிலே புகையிலே அந்த காணாங்குரத்திமையே கண்டிருந்து கண்ணி போட்டா ஏ காலு 2 கண்ணிக்குள்ள மரடிக்க மரடிக்க நாளுத கண்ணீரு ஆரா பெருகி ஆன குழுப்பாட்ட உளமா பெருகி குதிரை குழுப்பாட்ட பள்ளம் பெருகி பண்ணி குழுப்பாட்ட நான் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே 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 ஏ இளக்குருவியே கத்துங்குருவியே ஏ இளக்குருவிய நீ ஏங்கி எழக்கூடாது கத்துங்குருவிய நீ கதறி எழக்கூடாது வலை என்ன பெருங்கனமா ஏ இளக்குருவிய நீ ஏங்கி எழக்கூடாது கத்துங்குருவிய நீ கதறி எழக்கூடாது வலை என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா அந்த வலை என்ன பெருங்கனம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா நன்றி. ரொம்ப சிறப்பான ரொம்ப அற்புதமான பாட்டு. கே.ஏ. குணசேகரன் பாடி ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அதை கேட்டு. அந்த குரல் அதே குரல் வளத்தோடு தம்பி பாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்தது பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்கள் தலைமை உரையாற்ற வருகிறார்கள். பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நம்முடைய முகம், அறிந்த முகம். அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக அவர் இருப்பதால் தன்னுடைய தலைமை உரையை வழங்கி மதிப்பிற்குரிய முனைவர் ரவீந்திரன் அவர்களையும் அறிமுகப்படுத்தி பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். தோழமை உள்ளவர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி. உண்மையிலே ஒரு நல்ல கூட்டம். ஆனா தொடர்ந்து என்னால் இதுல இருக்க முடியுமான்னு தெரியல. எங்கள் பல்கலைக்கழகத்துல ஒரு தேசிய தர நிர்ணய குழுவினுடைய வருகை இப்படி அப்படிமா இருந்து ஏதோ இடையில பேசிட்டு போயிடலாம் அப்படின்றது. உண்மையிலே ஒரு நல்ல கூட்டம். வானமாமலை அவர்களுடைய இந்த ஆராய்ச்சி கூட்டம் தொடர்ந்து கங்கா அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் இடைவிடாமல் அதனை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு பாராட்டுக்குரிய முயற்சி. அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு அறிவியல் வகைப்பட்ட மார்க்சிய ஆய்வை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாவா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை நாம் தொடர வேண்டிய ஒரு நிலை, ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு சூழல், அரசியல் சூழல், இவற்றையெல்லாம் ஒரு அறிவுஜீவிகளான நாம் அதனோடு ஒரு இடையீடு செய்வதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த கூட்டம்
நடத்தப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய ரவீந்திரன் அவர்களை நான் ஏற்கனவே ஒரு கங்கா அவர்களுடைய கூட்டத்தில் அறிமுகப்படுத்தினேன். அவர் ஈழத்து புலமை மரபில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. தமிழ் திறனாய்வு உலகில் அல்லது தமிழ் ஆராய்ச்சி உலகில் ஈழத்து அறிஞர்களுக்கு என்று ஒரு தனி மரபு இருக்கிறது. நம்முடைய வித்யானந்தம், கைலாசபதி, சிவத்தம்பி, நுகுமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவுசார் புலமை மரபில் தொடர்ந்து தன்னை இணைத்து கொண்டு அந்த மரபின் ஒரு தொடர்ச்சியாக அறுபடா கண்ணியாக இயங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய இன்றைய கூட்டத்தில் நம்மோடு உரையாற்றக்கூடிய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள். அவர்கள் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக இருந்து கல்வியில் பயின்று கல்வியியல் துறையில் ஆய்வு செய்து அந்த கல்வியியல் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி அவர் ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு மிக முக்கியமான தமிழ் சூழலில் ஒரு திறனாய்வில் அவரை அடையாளம் காட்டிய நூல் பாரதியின் மெய்ஞானம். அந்த பாரதியின் மெய்ஞானம் என்பது மிக முக்கியமான நூல். அது பாரதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி அங்கு ஈழத்தில் நடைபெற்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சன கூட்டங்களின் அடிப்படையில் அவர் தயாரித்த அந்த உரை ரவீந்திரன் என்று எல்லோரையும் திசை காட்டக்கூடிய, எல்லோரையும் கவனத்தில் ஈர்க்கக்கூடிய முறையில் அந்த நூல் வெளிவந்தது. உண்மையிலே இன்றைக்கும் கூட அந்த நூலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலில் இந்திய தேசியம் குறித்த உரையாடலில் அந்த நூல் படுத்தப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நூல். பாரதியை பற்றி வெளிவந்த ஆய்வு நூல்களில் ஆகச்சிறந்த நூல்களினுடைய பட்டியலில் அந்த நூலுக்கும் ஒரு தனியான இடம் இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர் திருக்குறளில் கல்வியியல் சிந்தனைகள் என்ற ஒரு தலைப்பில் அவர் ஆய்வு செய்து அவருடைய முனைவர் பட்டத்தை பெற்றினார். அதுவும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல நூல். அந்த நூலில் எவ்வாறு திருக்குறள் இன்றைய காலத்திற்கும் தேவையானதாக பொருத்தமானதாக இருக்கிறது, கல்வி என்பதை எப்படி அது சமூகத்தோடு ஒரு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்பதையெல்லாம் மிக நுணுக்கமாக அந்த நூலிலே அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மார்க்சியத்தை இன்றைய சூழலுக்கு ஏற்ற முறையில் நாம் புரிந்து கொண்டு அதனுடைய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் திணை அரசியல் என்ற ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்கி இருக்கிறார். தமிழ் மரபில் நமக்கு திணை மரபு சங்க இலக்கியம் தொட்டு இருக்கிறது. எனவே அந்த திணை என்பதை, குறிப்பாக மருத திணை என்பதை ஒரு ஆதிக்க அரசியலினுடைய அடையாளமாக பார்த்து இந்த திணை ஆதிக்கம் எப்படி தொடர்ந்து சங்க காலம் தொடங்கி அல்லது தொல்காப்பிய காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த வர்க்க போராட்டம் என்பதை ஒரு திணை அரசியலாக அவர் உள்வாங்கி கொண்டு நம்முடைய மரபுக்கு ஏற்ப அதை ஒரு கொள்கையாக்கம் செய்து திணை அரசியல் என்பதை தொடர்ந்து அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அது பாலின சமத்துவம் குறித்த கட்டுரையாக இருந்தாலும் சரி, வர்க்க போராட்டம் குறித்த கட்டுரையாக இருந்தாலும் சரி, திணை அரசியல் என்ற கண்ணோட்டத்தில் அவர் எடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாட்டாளி மக்களுடைய அரசியலை அவர் ஒரு திணை அரசியலோடு இணைத்து வர்க்க போராட்டத்தையும் வர்க்க அரசியலையும் திணை அரசியலையும் இணைத்து அவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். நேர்காணலிலும் கூட சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இலங்கை மட்டுமல்லாமல் சர்வதேசிய அளவில் எழக்கூடிய மக்கள் புரட்சி, மக்களுடைய எழுச்சியை நாம் இந்த திணை அரசியல் சார்ந்த கண்ணோட்டத்தில் எவ்வாறு பார்ப்பது என்பதாக அவருடைய உரை அமையும் என்று நினைக்கிறேன். எனவே அவருடைய இந்த உரையை மிக முக்கியமான உரை, தொடர்ந்து நாம் அவரோடு உரையாற்றுவோம். அவரை நான் நாவா ஆராய்ச்சி குழுவின் சார்பாக நான் அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து அவர் உரையாற்றிய பிறகு நாம் அவருடைய உரையின் மீது நாம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நான் மிக சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமச்சந்திரா, மிக்க நன்றி டாக்டர் ஆனந்தகுமார். ரொம்ப கச்சிதமாக, சின்னதாக இருந்தாலும் தலைமை உரை ஒரு ஒரு உரையாளரை, ஒரு ஆய்வாளரை, ஒரு சிந்தனையாளரை மிகச் சரியான முறையில் அறிமுகப்படுத்தியமைக்கு பேராசிரியர் நாவ ஆய்வுக்குழுவின் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு இக்கட்டான நேரம், ஏன்னா நாக் விசிட் அப்படின்னு வரும்போது அது எவ்வளவு சிரமமானது என்று எங்களுக்கு தெரியும். இப்பதான் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க அந்த பணியை, அது ஆய்வுக்குழுவின் மேல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் அன்பையும் கணக்கில் எடுத்து தாங்கள் இந்த
தலைமை உரையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய உரை திணை அரசியல் பாட்டாளி வர்க்க கடமையை கையேற்கும் மக்கள் அரசு. சொல்ல போனா இந்த ஒவ்வொரு சொற்களும், இந்த சொற்றொடரினுடைய ஒவ்வொரு சொற்களும் முக்கியமானவை. திணை அரசியல் பாட்டாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்க கடமை மக்கள் அரசு, இவை ரொம்ப அடிப்படையானவை. அனுபவம் வாய்ந்த ஒரு ஆய்வாளராகவும் மார்க்சிய சிந்தனையாளராகவும் அவர் இருப்பதால் இந்த உரையினுடைய நேர்த்தி சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு நூலகத்தினுடைய சத்தியமனை நூலகத்தினுடைய இயக்குனராகவும் தாங்கள் இருக்கிறீர்கள். அது அந்த அது அந்த மொத்தத்துல எல்லாமே கல்வி சார்ந்த ஆய்வு சார்ந்த ஒரு தளத்தில் இருந்து தாங்கள் முகிழ்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். உங்களை பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் அன்போடு வரவேற்று தங்கள் உரையை தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். மிக சிறப்பாக தலைமை உரையாற்றி இருக்கக்கூடிய நண்பர் ஆனந்தகுமார் மற்றும் இணைப்பாளராக தோழர் ராமச்சந்திரன், கங்கா போன்றவர்கள் முன்னிலையில் நான் புதிதாக எழுத இருக்கின்ற ஒரு நூலுக்கான விடயப்பொருள் என்றால், முதல்ல கங்கா தோழர் தொடர்புபட்டு கேட்ட போது அவ்வாறு தான் கேட்டிருந்தார். பின்னர் ராமச்சந்திரன் தோழரோடையும் அந்த விஷயங்களை பேசியிருந்தேன். ஒரு மார்கழி மாதம் அளவில் வரக்கூடிய ஒரு நூல். ஏனென்றால் நவம்பர் மாதத்தில எங்களை விட்டு மறைந்த ஒரு தோழர் 51 வயதிலேயே தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டு எங்களிடமிருந்து விடைபெற்ற தோழர் லெனின் மதிவானம். அவருடைய நினைவாக ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று அவருடைய சகோதரர் ட்ரொஸ்கி, அவருக்கு பேர் லெனின் மதிவானம், தம்பிக்கு பேர் ட்ரொஸ்கி என்றால் அப்பா ஒரு மார்க்சியர். அந்த ட்ரொஸ்கி கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் இதைத்தான் எழுதுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருந்த போது இது கேட்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, நாவா ஆராய்ச்சி மேடையில இந்த உரையை ஆற்றுவதற்கு கிடைத்திருப்பது. இதுல நான் ஒரு 6 விஷயங்களை பேசுறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற புதிய உலக ஒழுங்கு, சோவியத் ஒன்றியத்தினுடைய வீழ்ச்சி, அதுக்கு பின்னர் ஒற்றை மைய உலகம் ஒன்று இயங்கி வந்தது, அது இன்றைக்கு மாற்றம் பெறுகிறது. அப்ப முதலாவது புதிய உலக ஒழுங்கு, 2வது சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி, 3வது புரட்சியின் புதிய கோரிக்கை. ஏன் சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்தது, அந்த வர்க்க அரசியல்ல இருந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்கு பின்னர் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய புரட்சி கட்டம் என்றது என்ன கோரிக்கை எங்களுக்கு முன் வைக்கிறது என்பது. அதை பார்க்கிற போது 4வது விடயமாக எதிரானவற்றின் ஒன்றிப்பும் மாற்றமும். இந்த முரண்பாடு என்ற விஷயத்திலே எதிரான 2 அம்சங்கள் ஒன்றித்து இருக்கும், அவற்றுக்கிடையில் ஏற்படுகிற மாற்றத்தினூடாலுதான் சமூக மாற்றம் ஏற்படுகிறது என்பது 5வது விடயம். இந்த சமூக மாற்றம் என்பது அடிப்படையில உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுக்கும் இடையில இருக்கிற ஊடாட்டத்தின் ஊடால ஏற்படுவது. 6வது விடயம் ஒரு பாட்டாளி வர்க்க அரசுக்கு மாறாக சீன புரட்சிக்கு பின்னர் வந்த ஒன்று, விடுதலை பெற்ற தேசியம் ஒன்று ஏற்படுத்தி கொண்ட மக்கள் அரசு. என பாட்டாளி வர்க்க அரசு என்பது அரசு ஒரு வர்க்கத்துக்கானதாகத்தான் இருக்க முடியும் என்பது. ஆனால் அவ்வாறன்றி தேசத்தை நேசிக்கக்கூடிய, சோசலிசத்துக்கு மாற்றி அமைப்பதை அங்கீகரித்து சேர்ந்து இயங்கக்கூடிய அனைத்து வர்க்கங்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு இயங்கக்கூடிய மக்கள் அரசு. அப்ப இந்த மக்கள் அரசை கொண்டு இயங்குகின்ற ஒரு விடுதலை தேசியம், அந்த அம்சம் 6வதாக இடம்பெறும். இவற்றை தொகுத்து இறுதியில முடிவுரை, இனி அமைக்க வேண்டிய ஒரு புதிய பாதை, அதுதான் திணை அரசியல். பாட்டாளி வர்க்கம்
சோசியலிசத்தை கட்டி எழுப்புவது என்கிற அந்த கடமையை இன்றைக்கு மக்கள் அரசு கையேற்றிருக்கிறது. அது என்ன என்ற விடயம்தான் இன்றைக்கான இந்த பேசு பொருளாக இருக்கும். ஒரு மாதம் 2 மாதங்களுக்குள்ளதான் ஒரு புதிய உலக ஒழுங்கு ஏற்பட்டு விட்டது என்கிற ஒரு விடயம் பேசப்பட்டது. இது நான் கடந்த என்னுடைய எனது ஆய்வு உலகம் பற்றின விடயத்திலையும் பேசியிருந்தேன். அப்ப இந்த 1 மாதங்களுக்குள்ள இது போன மாதம் நான் இப்போது ஒரு தொடர் உண்மையில இந்த விடயம் நான் ஏற்கனவே எழுதிய 3 வருடங்களாக மாதாந்தம் ஒரு மின் இதழுக்கு எழுதி கொண்டு வந்த எழுனா என்கிற மின் இதழுக்கு எழுதி கொண்டு வந்த ஒரு விடயம் தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும். திணை வாழ்முறை ஊடாக ஏற்பட்ட அந்த தமிழ் பண்பாடு என்பது எங்களுக்கான பண்பாட்டு ஊற்று மூலமாக இருந்து பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றங்களோடு ஊடாடிய விடயங்களை முள்வாங்கி கொண்டு அவ்வாறு வளர்ந்தது என்கிற அந்த அம்சம். அதற்கான ஒரு முடிவுரை தான் இது. ஏனால் அதில் நான் எழுதி கொண்டு வந்து 3வது வருடத்தில் அதை முடிக்கிற போது அதுக்கு முடிவுரை ஒன்றை சொல்லி இருந்தேன். ஆனால் அது முடிகிற அந்த நேரத்தில் அவர்கள் இன்னொரு கோரிக்கையை வைத்தார்கள். இலங்கையில் மிக பிரதானமான, இலங்கையில மட்டுமில்லை தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிற விஷயம் ஆறுமுக நாவலரை எவ்வாறு கணிப்பது என்பது. அப்ப அந்த ஆறுமுக நாவலரை பற்றி என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்று அந்த ஆசிரியர் குழு கருதி நீங்கள் அதை எழுத வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதனால அந்த முடிவுரையில நான் திணை அரசியல் என்பதை அது என்ன என்பதை தொகுத்து சொல்வதை செய்யவில்லை. அது முடிக்கிற போதே அதை நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு தொடர் எழுதப்பட இருக்கிறதுனால அதை முடிச்சு கொண்டு பின்னர் இந்த திணை அரசியல் பற்றி பார்க்கலாம் என்று. அதுக்கான விடயம்தான் அந்த பேசுபொருளாக இருந்தாலும் அது தொகுத்து சொல்லப்படவில்லை. ஒரு வகையில என்னுடைய இதுவரை நான் எழுதி வந்த வகை எல்லாவற்றையும் தொகுத்து எழுதியதுதான் தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும் என்பது. அதன் தொகுப்பான முடிவுரை என்பது இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த புதிய நூல் ஒன்றுக்கான அந்த விடயம். அப்ப அந்த வகையில இன்றைக்கு அந்த புதிய உலக ஒழுங்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு நான் போன மாதம் போது அந்த நாவலர் சமூக மாற்ற சக்திகள், நாவலர் குறித்த சமூக மாற்ற சக்திகளினுடைய சமத்துவ சமூகத்தை நாடுவோரின் பார்வையில் ஆறுமுக நாவலர் என்றுதான் நான் அந்த தலைப்பை போட்டிருந்தது. போன மாதம் நான் அந்த இப்ப புதிய உலக ஒழுங்கு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய உலக ஒழுங்கின் பிரதானமான அம்சம், நான் அந்த சென்ற சந்திப்பிலையும் அந்த விஷயத்தை சொன்னேன். அது சீன தூதுவர், இலங்கைக்கான சீன தூதுவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இங்கே சொன்ன ஒரு விடயம், இலங்கை, இந்தியா, சீனா 3 இணைந்து இந்து சமுத்திரத்தை எங்களுடைய நாடுகளின் வள பெருக்கத்துக்குரியதாக எவ்வாறு கையாள்வது என்பதை செய்ய வேண்டும். இதற்குள்ள அமெரிக்காவின் ஊடுருவலை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அப்ப அது இலங்கை பற்றின விஷயங்களுக்குள்ளே வாரது இலங்கை இந்தியா அப்படி கையாளணும், அதுக்குள்ள சீனா இலங்கையை பிடிக்க பார்க்குது அப்படி என்றெல்லாம் சொல்லப்படுற நேரத்தில் அவர் சொல்றார், இலங்கையும் இந்தியாவும் சீனாவும் இணைந்து நாங்கள் ஒன்றுபட்டு இயங்குவோம். அவை சீனாவும் இந்தியாவும் ஒன்றுபட்டு இயங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அந்த நேரத்தில் எழும்பியது. ஆனால் மிக விரைவிலேயே அது சொல்லப்பட்டு 1 வாரங்களுக்குள்ளேயே எல்லா பகுதிகளில் இருந்து இமயமலையில் இருக்கக்கூடிய சீன இந்திய எல்லை கோட்டில இருந்து 2 இராணுவங்களும் பின்வாங்கி கொண்டன. இனிமேல் இராணுவம் தேவையில்லை, 2 நாடுகளுக்கு இடையில ஒரு யுத்தம் வரப்போவதில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு 2 நாட்டு இராணுவங்களும் வெளியேறி இருக்கின்றன. அப்ப இது ஒரு மிக பிரதானமான விஷயம். பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சரோட நடந்த ஒரு பேட்டி மிக முக்கியமானது. அந்த பேட்டியில அவர் சொன்ன விடயங்கள் பிரதானமாக அந்த பேட்டி, இந்த விஷயமே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முரண்பாடுகள் இல்லையான்னு கேட்டால் இல்ல, சீனாவும் இந்தியாவும் 2000-3000 வருஷங்களாக ஒன்றுபட்டு இயங்கிய நாடுகள். பண்பாடு, 2 நாடுகளின் பண்பாடும் வர்த்தகமும் பொருளாதாரமும் பின்னி பிணைந்தவை. ஆகவே அது தொடர்ந்து இனியும் இயங்கும் என்ற விடயத்தை அவர் சொன்னார். அப்ப இந்து சமுத்திரம்
பசிபிக் சமுத்திரம் சார்ந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்காவோட இந்தியாவும் கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது நேட்டோவுக்கு சமன் அல்லவா என்று கேட்டபோது அவர் சொல்ற ரோமம் அதிலே நாங்கள் இயங்குவோம், பிரிக்ஸ்லையும் இயங்குவோம், பிரிக்ஸ்லையும் நாங்கள் இயங்குகிறோம், ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் எங்களுடைய உறவு நல்ல உறவாகத்தான் இருக்கும் என்று. அந்த நேரங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் வந்த போது சில முரண்பாடுகள் உள்ளூர இருந்த விடயங்கள் பேசப்பட்டன. அதுக்கு பிறகு இந்தியாவின் நடைமுறைகளுக்கு எதிரான சில விடயங்களை அமெரிக்கா கையாள முனைந்தது. ஆனால் இந்தியா அதுல விட்டு கொடுப்புக்கு இடம் இல்லாமல் இல்லை, நாங்கள் இவ்வாறுதான் செயற்படுவோம் என்பதை காட்டிய விடயங்கள். அதுபோல வர்த்தக யுத்தத்தை முன்வைத்து அமெரிக்கா இயங்கிய போது சீனா விட்டு கொடுப்பற்ற தன்னுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்த நிலையில இன்றைக்கு அமெரிக்கா இறங்கி வந்து ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதான் நிலைமை. எப்படியும் அமெரிக்கா எங்களை நாடி வர வேண்டும், நாங்கள் அவர்களுக்கு பணிய வேண்டிய தேவை இல்லை என்கிற அந்த விஷயம். ஆனால் அது இந்தியா ஒரு ஏகாதிபத்திய, அதனால அமெரிக்கா நாடி வரும் என்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு இருக்குது. ஏனால் இன்றைய ஏகாதிபத்திய முன்னெடுப்பை இந்தியா தான் முண்டு கொடுத்து காப்பாற்ற முடியும். அதற்கான அதில முழுக்க தங்களுடைய பக்கத்தில் நிற்கணும் என்று அவர்கள் எடுக்கிற விஷயத்துக்கு இணங்கவும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் அதை முன்னெடுக்க போவதுதான் இந்தியாவினுடைய இயக்கமாக இருக்க போவது. அந்த ஏகாதிபத்திய அணியினுடைய ஒரு தலைமை சக்தியாக இந்தியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றால் ஐரோப்பிய, ஆஸ்திரேலிய, அதாவது இதுவரை இருந்த ஏகாதிபத்திய திணை என்பது ஒரு ஏகாதிபத்தியத்தை ஒரு திணையாக, மேலாதிக்க திணையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எப்படி விவசாயம் வாய்ப்போடு மருத திணை ஏனைய திணைகளை வென்று அடக்கி மேலாதிக்கம் செய்ததோ, அதுபோல மூலதன வாய்ப்பை பெற்ற ஐரோப்பா, பின்னர் அதனோடு இணைந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற அந்த ஏகாதிபத்தியம் மூலதன வாய்ப்போடு மேலாதிக்கத்தை செய்யும் ஒரு திணை. இந்த திணைக்குள்ள இப்ப அண்மையில ஒரு முரண்பாடு வந்தது. உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா ரஷ்யாவோட உடன்பாட்டுக்கு உக்ரைனுக்குள்ள எந்தெந்த பகுதியை அமெரிக்காவுக்கு எடுக்கிற என்ற விடயத்தை அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள். இது ஐரோப்பாவுக்கு பிரச்சனை. ஏன்னா யுத்தத்தை தொடக்கி வச்சு இப்படி போகணும் என்று செய்ததே நாங்கள் தான். அப்புறம் நீங்க முழுவதையும் உங்களுக்கு எடுத்துட்டு போறதுன்றதுல ஐரோப்பிய ஆதிபத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு முரண்பாடு வந்தது. இதை ஒரு பிளவாக மாறுமான்ற மாதிரி தோற்றப்பாடுகள் இருந்தது. ஆனால் அது பிளவு ஆக போறது இல்லை, அது பகை முரண்பாடு ஆகாது. இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு இயங்குகிற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஏகாதிபத்திய திணை, அதற்கு எதிராக அதனால் ஒடுக்கப்படுகின்ற நாடுகள் என்கிற இந்த இடத்தில அந்த ஏகாதிபத்திய திணை பலவீனப்பட்டு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் யுத்தத்திலே இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மத்திய கிழக்கு யுத்தங்களாக இருந்தாலும் சரி, அது பின்னடைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முண்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இனி இந்தியாவுக்குத்தான், ஒரு இளம் ஏகாதிபத்திய நாடாக இந்தியாவுக்குத்தான் முடியும். ஒரு 20, 30, 90ஆம் ஆண்டுகள், 30 வருடங்களுக்கு முன்னர் ஒரு பனிப்போர் இருந்தது. சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் இருந்தது. இந்தியா ஏகாதிபத்தியத்தினுடைய முன்னணி சக்தியாக வருகிற போது உலகின் முதலாவது பொருளாதார வல்லரசு, உயர் பொருளாதார நிலைக்குரிய ஒரு நாடாக சீனா மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அது மாதிரி ஒரு முரண்பாடு இருக்காதா என்றால் இருக்காது. அதுதான் திணை அரசியல். சோவியத் யூனியன் முன்னெடுத்தது ஒரு வர்க்க அரசியல். ஆனால் இந்தியாவில் 2000 வருடங்களுக்கு மேலாக இயங்கிய ஒன்று திணை அரசியல். இந்தியா தான் திணை அரசியலின் தலைமை சக்தி. அதனுடைய பண்பாடுதான் சீனாவுக்கோ ஜப்பானுக்கோ கிழக்கு நாடுகள் எல்லாவற்றுக்கும் சென்று, தாய்வான், தாய்லாந்து, பர்மா, மலேசியா போன்ற எல்லா நாடுகளுக்கும் சென்று பௌத்த பண்பாடாக அந்த திணை அரசியல் அவர்களுக்கு வழிகாட்டியது. அந்த திணை அரசியலின் தலைமை சக்தி தமிழ்நாடாக இருந்தது. தமிழ்நாட்டில் திணை அரசியல் என்ற வடிவத்தோடு அது இயங்கியது. இந்த திணை அரசியல் நெறி என்றது யுத்தங்களை செய்து
நாங்கள் ஒருவருக்கொருவர் அழிய வேண்டியது இல்லை. எதிரி என்பது அழிக்கப்படுவது அல்ல. அப்ப அந்த மாற்றம் ஏற்பட்டால் ஒரு யுத்தம், பெரும் யுத்தங்கள் இல்லாமலே உலக இயக்கம் இருக்க முடியும் என்றது நான் போன மாதம் அந்த நாவலருக்கான கட்டுரையில் எழுதியிருந்தேன். அப்ப இந்த மாதம் இப்பதான் நேற்று தான் அதுக்கான அடுத்த கட்டுரை அனுப்புகிற போது அதை எழுத தொடங்குற இந்த ஒரு வாரங்களுக்குள்ள யுத்த கொந்தளிப்பு ஒன்று ஏற்பட்டு கொண்டிருந்தது. அப்ப நான் அதுதான் சொன்னேன். அதுவும் ஒரு உண்மை. அதாவது எதிர்காலத்துல இந்தியாவும் சீனாவும் ஒன்றுக்கொன்று யுத்தங்கள் செய்ய போற நிலையில இயங்க போறது இல்லை. இப்போது இருக்கிற நிதர்சனமும் உண்மை. என்னால் தங்களுடைய வீழ்ச்சியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே தலைமை சக்தியாக உலகத்தை தீர்மானித்து, உலக போக்கை தீர்மானித்து தங்களுடைய நடைமுறை, தங்களுடைய முடிவுகள் படிதான், தங்களுடைய கோரிக்கை படிதான், தங்களுடைய நலன் எதுவோ அதற்கு கட்டுப்பட்டுத்தான் உலகம் இயங்க வேண்டும் என்பதை இதுவரை இயக்கிய அமெரிக்காவின் தலைமையிலான ஏகாதிபத்திய திணை வீழ்ச்சி அடைந்து வருவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்காகத்தான் இந்த யுத்தங்களை அவர்கள் தூண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேல் ஈரானில் அந்த தாக்குதலை செய்கிறார் என்றால் அதுக்கு 2 நாளுக்கு முதலே அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் இருந்த முக்கியமான பல விடயங்களை அவர்கள் வெளியேற்றி இருந்தார்கள். அப்ப தாக்குதலுக்கு அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டுதான் அவர்கள் அணு ஒப்பந்தம் பற்றி பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அப்ப அவர்கள் இந்த தாக்குதல்களை செய்வதன் ஊடாக இந்த புதிய சக்தி, இப்போது அவர்கள் அதை சொல்கிறார்கள், இனி ஒரு புதிய உலக ஒழுங்கு வந்துவிட்டது. இதுவரை ஒரு டாலரை மையமாக வைத்து ஒப்பந்தங்கள், பொருளாதார வர்த்தகங்கள் இருந்த நிலை இனி இல்லை. அந்தந்த பிராந்தியங்களுக்குரிய வர்த்தக பரிமாற்றங்கள் என்றுதான் இனி நடக்க உள்ளன என்ற விஷயங்களை அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த வகையில் சீனா, ருஷ்யா, ஈரான் போன்ற இந்த புதிய நாடுகள், வடகொரியா போன்ற அவர்கள் அந்த 4 நாடுகளையும் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 4 நாடுகளும் உலகத்தை தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஏற்ப இயக்குவதற்கு அனுமதிக்க முடியாது. அதற்கு எதிராகத்தான் இந்த விடயங்களை செய்கிறோம் என்பதை அவர்கள் பேசுவது இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய விருப்பத்தை மீறித்தான் வரலாறு இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் யுத்தமாக்கி இருக்கின்ற இந்த யுத்தத்தில் அவர்கள் வெல்ல போவதும் இல்லை, இதை பெருசாக்க முடியாது. ஏனென்றால் தங்களுக்குத்தான் இது அழிவை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். அந்த வகையில ஒரு எல்லைக்குள்ளதான் அவர்களுடைய இந்த யுத்தம் முன்னெடுப்பு இருக்கு. இதற்கு பின்னர் வரப்போற ஒரு உலக ஒழுங்கில, புதிய உலக ஒழுங்கில நாடுகளுக்கு இடையில இருக்கிற வர்த்தக உறவு என்பது 2 தரப்பும் வெற்றி பெறக்கூடியது. இதை சீனா முன்வைத்த ஒரு விடயம், வின் வின் தியரி, வெற்றி வெற்றி. முன்னர் இதுவரை இருந்தது ஏகாதிபத்திய நாடுகள் சமமற்ற ஊடாட்டத்தை எங்களோடு, ஒடுக்கப்பட்ட தேசங்களோடு வைத்துக்கொண்டு அவர்களுடைய சுரண்டலுக்குரிய முறையில தான் வர்த்தக ஊடாட்டம் இருந்தது. இனி அவ்வாறு அல்ல. தேசங்கள் தங்களுடைய சொந்த கால்களில் நிற்கக்கூடிய முறையில அந்த வர்த்தக உறவு இருக்கும். அப்ப அந்த வகையில இப்ப இவ்வாறு இந்த புதிய புதிய உலக தலைமைக்குரிய சக்தியாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சீனா, ருஷ்யா, ஈரான், வடகொரியா என்கிற இந்த அணி முன்னர் இருந்தது போல முதலாம் உலக யுத்தம் என்றது அந்த புதிய சக்தியாக வந்த ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி என்கிற 3 நாடுகளும் ஏற்கனவே இருக்கிற உலக பங்கீட்டை மறு பங்கீடு செய்வதற்கு முயற்சித்த போது வெடித்தவை 2 உலக யுத்தங்களும். அப்ப புதிய சக்தி தான் யுத்தம் ஒன்றை தொடக்கி இருந்தது. ஆனால் இப்போது அப்படியா இல்லை. இந்த புதிய சக்தியாக வரக்கூடிய ருஷ்யாவோ, சீனாவோ, ஈரானோ தாங்கள் யுத்தத்தை தொடக்கவில்லை, அவர்கள் தான் தொடக்குகிறார். நேட்டோ அணி ருஷ்யாவை சுற்றி வளைத்து உக்ரைனையும் தனக்குள் எடுத்து ருஷ்யாவை தாக்க முற்பட்ட போதுதான் ருஷ்யா உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தை தொடுத்ததே அன்றி உக்ரைனை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துக்காக அந்த யுத்தத்தை ருஷ்யா முன்னெடுக்கவில்லை. அப்ப அந்த யுத்த முன்னெடுப்பு என்பது முழுக்க நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய ஒரு அஜெண்டா, அவர்களுடைய செயற்திட்டம். அப்ப அந்த வகையில ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்றுக்கான அவசியம் இல்லாமலே அந்த புதிய சமூக சக்தி, புதிய நாடுகளின் தலைமை என்பது உலகுக்கு ஏற்பட முடியும். இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு தலைமை தாங்கக்கூடியது அடிப்படையில் சீனா
மார்க்சியத்தை இன்றைய உலக செல்நெறிக்கு ஏற்ப பிரயோகிக்கின்ற சந்தை சோசலிசம். சோசலிசம் என்றது ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய சோசலிசம் என்று இருந்த போது, பாட்டாளி வர்க்கத்தினுடைய சோசலிசம் திட்டமிட்ட பொருளாதாரம். அங்கே சந்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதலாளித்துவ பொருளாதாரம் சந்தை தான் தீர்மானிக்கும் விலையை. பொருட்கள் எது தேவை, அதுக்கான விலை என்ன என்பதை சந்தை தீர்மானிக்கும் என்பது சந்தை பொருளாதாரம் என்றும், சோசியலிச பொருளாதாரத்தை திட்டமிட்ட பொருளாதாரம் என்று பார்த்த அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் சோசியலிச அமைப்புக்கும் சந்தை என்பது அவசியம்தான். சந்தையை நிராகரித்து கொண்டு அது இரண்டாம் பட்சமாக அங்கு பார்க்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் சீனா இன்றைக்கு சந்தை சோசலிசம் என்கிற ஒரு பிரயோகத்தின் ஊடாக இந்த நாடுகளுக்கு இடையில உறவை வளர்த்து கொண்டு செல்கின்றன. இந்த அம்சம் சோவியத் யூனியன் தலைமையில் சக்தியாக இருந்த 50ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர், அது வீழ்ச்சி அடைகிற 80ஆம் ஆண்டுகளினுடைய முடிவு வரைக்கும், 90ஆம் ஆண்டு வரைக்கும் சோவியத் யூனியனும் இந்த மாதிரி தான் இதை கையாண்டது. சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் எங்களுடைய நாடுகள் சுயசார்பு பொருளாதாரத்தில் முன்னேற முடிந்தது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள், இலங்கை மிக ஆளுமையோடு இருந்த காலம் அந்த 70ஆம் ஆண்டுகள். ஏன்னா சுயசார்பு பொருளாதாரம், அதுக்கு சோவியத் யூனியன் பின்தளமாக இருந்தது. அதே நேரம் ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்றை சோவியத் யூனியன் செய்யும். புதிய மறு பங்கீடு ஒன்று சோவியத் யூனியனுக்கு தேவைப்படுகிறது என்று அப்போது மாவோ சேதுங் தன்னுடைய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இந்த 3ஆம் உலக யுத்தம் ஏற்பட்டால் சீனா எவ்வாறு அதை கையாள்வது என்பதற்கான நடைமுறைகள் அப்போது செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலத்தடி கட்டுமானங்கள், இப்ப அது காசாவிலையும் பெரிய அளவில் இருந்தது. இப்ப ஸ்டெவேல் உடனடியாக நிலத்தின் கீழ் உள்ள ஒரு நகரம் இயங்கும் வகையில் அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் இது 70ஆம் ஆண்டுகளிலே சீனா செய்த ஒரு விஷயம். அப்படி ஒரு உலக யுத்தம் வருமாக இருந்தால் முழு நகரங்களும் நிலத்துக்கு கீழே சென்றோடும். அங்க இருந்து கொண்டே இயக்க முடியும். இது இவ்வளவுக்கு தொழில்நுட்ப விருத்தி ஏற்படாத 70ஆம் ஆண்டுகளிலே, அது சீனா மிகவும் பின்தங்கி இருந்த பொருளாதார நிலையில உள்ள காலத்திலேயே சீனாவில் செய்யப்பட்ட ஒரு விடயம். என்றால் ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஒன்று வரும் என்கிற ஒரு ஏகாதிபத்தியம் பற்றிய லெனினிச கோட்பாடு அதுதான். ஒரு புதிய பொருளாதார வல்லரசாக மாறுவது மறு பங்கீட்டுக்காக உலக யுத்தம் ஒன்றை தொடங்கும். ஆனால் சோவியத் யூனியன் அவ்வாறு செய்யவில்லை. மாவோடைய இறப்புக்கு பின்னர் தான் சீனாவும் அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டது. நாங்கள் சோவியத் யூனியனை கணித்தல் தவறு செய்திருக்கிறோம். கோர்பச்சேவ் அப்ப தலைவராக இருந்த போது சீனாவுக்கு அவர் வருகை தந்த காலத்துல டெங் சியாப்பிங் அவரை வரவேற்று ஆற்றிய உரை மிக முக்கியமான ஒரு உரை. அதுல டெங் சியாப்பிங் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பார். சில தவறுகள் நடந்தன, சோவியத் யூனியன் சில தவறுகளை இழைத்தன. அதனால அதுக்கு எதிர்வினையாக நாங்களும் சில தவறுகளுக்கு ஆட்பட்டோம். இன்று நாங்கள் இணைந்து இயங்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக, ஏன்னா வரலாற்று இயக்கம் என்பது தவிர்க்க முடியாது. சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி ஒரு வகையில தவிர்க்க முடியாதது. அது உள்ளே இருந்து இயங்கிய ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோய் என்ன என்ற விடயம்தான் சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியாக அமைந்தது. ஏனென்றால் அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை பிரயோகித்தது. இது பிரயோகித்ததில இருந்த தவறுதான் இந்த பின்னடைவுகளுக்கு எல்லாம் காரணம் என்று சொல்லப்படுறது இருக்குது. அது ஸ்டாலினுடைய தவறு. பின்னர் அதை திருத்துவதாக சொன்னவர்களும் இன்னொரு வடிவில் அந்த தவறுகளை செய்தார்கள் என்று சொல்வதெல்லாம் இருக்கிறது. ஆனால் வர்க்க அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது மிக மிக அவசியமானது. இதை லெனின் மிக அழுத்தமாகவே சொன்னார். லெனின் எதை சொன்னாரோ அந்த விஷயங்களை தான் ஸ்டாலின் முன்னெடுத்தார். லெனினை மீறி, லெனினுக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாலின் முன்னெடுக்கவில்லை. அவை ஸ்டாலினுடைய தவறு என்று சொல்றேன்னா அது அங்கே லெனினிட்டே இருக்கும். ஏன்னால் பாட்டாளி வர்க்க அரசு, அந்த பாட்டாளி வர்க்க அரசை ஏற்றுக்கொள்வது, மார்க்சியத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டா பாட்டாளி வர்க்க அரசு ஏற்கணும். அதை ஏற்றுக்கொள்றதா இருந்தால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதை மிக அழுத்தமாகவே லெனின் சொல்லி இருந்தவர். அந்த வகையில் அதுதான் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அது கால பொருத்தமற்றது. அந்த வகையில அந்த பிரயோகம் சோவியத் யூனியனை வீழ்ச்சி அடைய வைத்தது. அப்ப அந்த வர்க்க அரசியல் அவசியமற்றது, இனி இயங்க முடியாது என்பதைத்தான் அந்த வீழ்ச்சி காட்டியது. அதனுடைய விளைவு உலகம் முழுவதிலையும் அடையாள அரசியல் மேலோங்க தொடங்கிச்சு.
இந்த 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகள்ல இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த காலத்திலே 80ஆம் ஆண்டுகள்ல இந்த மாற்றங்கள் வந்து 90ஆம் ஆண்டுகள்ல முழுக்க முழுக்க அடையாள அரசியல், இனவாத யுத்தங்கள், இலங்கையில இனவாத யுத்தம், இந்தியாவில் சாதியவாத மதவாத பிளவாக்கங்கள் என்ற அந்த அடையாள அரசியல் மேலோங்கினதில் அந்த வர்க்க அரசியலுக்கு தலைமை தாங்கி இயங்கின சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியோடு தொடர்பானது. அப்ப இதுக்கு பிறகான உலக புரட்சி எவ்வாறு இருக்க முடியும்? இனியும் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி வருமன்ற கனவோட சில தோழர்கள் இங்கே எல்லாம் இருக்கிறார்கள், எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார்கள். மீண்டும் பாட்டாளி வர்க்க புரட்சி ஒன்று வரும். நான் அது சொல்றேன் என்னன்னா, அந்த பாட்டாளி வர்க்கம் புரட்சிக்கு வந்து நம்ம தோழர்கள் தலைவர்கள்ட்ட போய் கதவை தட்டும், தோழர் நாங்க புரட்சி வெடிச்சுக்கிறதுக்கு தயாரா வந்துட்டோம், நீங்க வந்து தலைமை தாங்க. ஏன்னா அந்த நிலையில அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் திரும்ப ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி வரும். ஆனால் புரட்சியின் கோரிக்கை வேறாக இருக்கிறது. ஒரு மேலாதிக்க சக்தியாக அரசு எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? பேரினவாத ஹிந்தி திணிப்பு, இங்கே சிங்கள பௌத்த திணிப்பு என்கிற போது அதுக்கு எதிரான இனத்தேசிய எழுச்சி என்றது தவிர்க்க முடியாது. அந்த இனத்தேசிய எழுச்சியை முதலாளித்துவ சக்திகள் நடத்தி முடிக்கட்டும் என்றால் தேசியம் முதலாளி வர்க்கத்துக்குரியது. அப்ப முதலாளி வர்க்கம் நடத்தி முடிச்ச பிறகு நாங்கள் பாட்டாளி வர்க்க புரட்சியை செய்வோம் என்று நம்ம தோழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கு. ஆனால் அந்த புரட்சியின் புதிய கோரிக்கை என்பது ஒடுக்கப்படும் சமூக சக்திகள். இந்த சமூக சக்திகள் ஒரு வர்க்கம் அல்ல, பல்வேறு வர்க்கங்கள் இணைந்த ஒரு சமூக சக்தி. தமிழ் தேசிய இனம், முஸ்லிம் மக்கள், ஒடுக்கப்பட்ட சாதியினர் என்கிற அதுக்குள்ள பல்வேறு வர்க்கம் இருந்தாலும் அது ஒடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் ஒடுக்குமுறைக்குரியவர்கள், உங்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை சுரண்டுவது என்பது நடக்கிற போது இன்றைய இந்த உலக இயக்கத்தில், இதுவரையாக இருந்த உலக இயக்கத்துக்குள்ள ஒன்றில் ஒரு இணக்க அரசியலை நடத்துகிறவர்கள் இருந்தார்கள். ஒரு தரப்பினர் ஆதிக்க சக்தியோடு இணக்க அரசியலை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். இன்னொரு தரப்பினர் முழுக்க முழுக்க எதிர்ப்பு அரசியலை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் முற்றிலும் ஒரு 30 வருடங்களாக முன்னர் வர்க்க அரசியல் இருந்த காலத்தில் தமிழர்களில் பெரும்பகுதி அரசோடு சேர்ந்து இயங்குவது இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அரசோடு இருக்கிறவர்களை ஒட்டுக்குழு என்று அடையாளப்படுத்தி அந்த அடையாள அரசியலுக்குரிய தலைமை சக்தியை எதிர்ப்பு அரசியலையே முழுக்க முழுக்க எடுத்தார்கள். அப்ப ஒன்றில் ஒரு தரப்பு இணக்க அரசியலுக்கு செல்லும், இன்னொரு தரப்பு எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கும். அப்ப மார்க்சியர்கள் என்ன செய்யறது? ஒன்று, இதுதான் நியதி, இனியும் பாட்டாளி வர்க்க புரட்சி ஒன்று வரப்போவது இல்லை. ஒடுக்கப்படுகின்ற அந்த முழு சமூக சக்தி, அந்த சமூக சக்தி என்பதற்குத்தான் திணை என உலக மொழிகளிலேயே இவ்வாறு அந்த முழு சமூக சக்திகளுக்குரிய எப்படி வர்க்கம் என்பதற்கான ஒன்று பொதுவாக உலகம் முழுவதில் இருந்ததோ, திணை அந்த முழு சமூக சக்தி என்பது வரலாறாக இயங்கியது தமிழ் வரலாற்றின் மட்டுமே, வரலாற்றில மட்டுமே இயங்கி இருக்கிறது. ஆக அந்த திணை, அந்த முழு சமூக சக்தி என்பதற்கு திணை என்கிற ஒன்றை சொல்வது அவசியமாகிறது. இது வேற எந்த மொழியில இதை மொழி மாற்றம் செய்ய வேண்டி வந்தாலும் அதுக்கு திணை என்ற சொல்லத்தான் பாவிக்கலாம். அது பல சொற்கள் அவ்வாறு நடைமுறையில இருக்குது. எங்க முதல்ல பயன்பாட்டில் இருக்குமோ அது மற்ற நாடுகள்லையும் ஏற்றாக வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இதுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து ஒரு சொல்ல பாவிக்கல, அது முழுமைப்படாது அந்த வகையில். அப்ப சமூகங்களுக்குள்ள 2 எதிரான அம்சங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த அம்சங்கள், அந்த எதிரானவற்றினுடைய ஒன்றித்து இருக்கிற அந்த அம்சம், அதுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றமும். இதுல வர்க்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எதிரி அழிக்கப்படுவது. ஆண்டான் அடிமை சமூகத்தில் ஆண்டான் வர்க்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. நிலப்பெருத்த சமூகமாக வருகிற போது புதிய வர்க்கங்கள் வந்தன. பின்னர் நிலப்பெருத்த வர்க்கம் அழிக்கப்பட்டது, முதலாளித்துவ வர்க்கம் வருது. முதலாளி வர்க்கம் அழிக்கப்பட வேண்டும், அதைத்தான் சோவியத் யூனியன் முன்னெடுத்தது. அது வர்க்க அரசியலுக்குரிய. ஆனால் இந்த திணை அரசியல்ல எதிரி அழிக்கப்படுவது இல்லை. இது நான் அந்த தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும் தொடர்லையும் அந்த விடயங்களை சொல்லி கொண்டு வந்தன. இந்த மேடையிலையும் எதிர்காலத்தில் அந்த விடயங்கள் செய்யப்பட இருக்கின்றன. அப்போது அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியும். கங்காதோழர் அந்த விடயங்களை கேட்டார். அந்த நூல் வர இருக்கிறது. அப்ப அந்த நூல் சார்ந்து அந்த விடயங்களை நாங்கள் பேச முடியும்.
அப்ப ஆதிக்கம் செய்கிற அந்த தகர்ப்பு நடக்க வேண்டும், ஆதிக்கம் தகர்க்கப்பட வேண்டும். அதுதான் இந்த புதிய உலக ஒழுங்கு ஊடாக அல்லது புதிய அரசியல் செல்நெறி மாற்றம், வர்க்க அரசியலுக்கு மாறான இதுல அந்த எதிரான இரண்டு சக்திகள் என்பது மேலாதிக்கம் செய்கின்ற தரப்பும் அதற்கு எதிராக விடுதலையை நாடக்கூடிய தரப்பும். அந்த விடுதலையை நாடும் தரப்பு எதிரியை அழிப்பதல்ல, அதனுடைய ஆதிக்கத்தை இல்லாமல் ஆக்குவது. அப்ப அந்த ஆதிக்கத்தை இல்லாமல் ஆக்குகிற நடைமுறை தேசங்களுக்கு இடையில சமத்துவம் ஏற்படுவது ஊடாக ஏற்படும். இனி வரப்போற புதிய உலக ஒழுங்கில ஒரு மேலாதிக்க ஏகாதிபத்தியம் சுரண்டுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு செல்லும். ஏனால் ருசியா, சீனா போன்ற நாடுகள்லாம் அதுல முன்னிலைக்கு இருக்க போகுது. இந்தியாவுக்கு என்னதான் சுரண்டும் நோக்கம் இருந்தாலும் கூட அது ஏகாதிபத்தியத்துக்கு தலைமை தாங்குகிற எதிர்காலமாக தான் அப்படித்தான் வர இருக்குது. அவ்வாறு ஆனாலும் கூட அது பெருமளவில் அந்த சுரண்டை இதுவரைக்கும் இருந்த ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்றவை சுரண்டிய அளவுக்கு அது இருக்காது. இந்த நாடுகள் சீனா, ருசியா போன்ற இப்ப இன்னைக்கு ஜப்பான், ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதிலையுமே பெருமெழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 10 வருஷங்களுக்கு முதல் தென் அமெரிக்காவில அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு எதிராக ஒரு பெருமெழுச்சி ஏற்பட்டது போல இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டம் நாடுகள் மிக பெரும் எழுச்சிக்குள்ள வந்திருக்கு. அது காரணம் ருசியா, சீனா போன்ற நாடுகள் அவர்களுடைய தேசிய விருத்திக்கு, சுயசார்பு விருத்திக்கு பெரும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த மாற்றம் தேசங்களுக்கு இடையில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது. அப்ப அந்த மாற்றம் ஏற்படுகிற போது அதற்கான தலைமை செய்ய போகின்ற அந்த நாட்டினுடைய அரசு வாரியம், அதான் மக்கள் அரசு. அங்க உற்பத்தி சக்தி இதுவரை ஒரு சுரண்டல் அமைப்புக்கானதாக இருந்த அதிகார தகர்ப்பை தகர்த்து கொண்டு ஒரு புதிய சமூக சக்தி திணை, விடுதலை தேசிய திணை அதிகாரத்தை பெறுவது. இப்ப இலங்கையில ஏற்பட்ட மாற்றம் அதுதான். ஒரு மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி என்கிற அமைப்பு சீனா, ருசியா போன்ற நாடுகளோட பிரதானமாக வலுவான உறவையும் வைத்துக் கொண்டு ஏனைய நாடுகளோடும் ஐக்கியத்தை கொண்ட ஒரு திணை அரசியல் முன்னெடுப்பை செய்வதாக இருக்கிறது. அப்ப இந்த உற்பத்தி சக்தி என்றதில முன்னர் வர்க்கம் இருந்த போது அந்த வர்க்க பிளவடைந்த ஐரோப்பிய சமூக முறைமையில அதிகாரம் செலுத்திய வர்க்கங்கள் அளிக்கப்படுவது இருந்தது. ஆண்டான் வர்க்கம், நிலப்பிரபுத்துவ வர்க்கம், முதலாளி வர்க்கம் என்கிற அந்த வர்க்கங்கள் அளிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் எங்களுடைய அரசியல் இயக்கத்தில் இருந்தது ஒரு முழு சமூக சக்தியாக மேலாதிக்கம் செய்த அந்த திணை மேலாதிக்க வரலாற்றில இந்த மேலாதிக்கம் இல்லாமல் ஆக்கப்படும். இப்ப 2000 வருஷங்களுக்கு முன்னர் நிலக்கிழார்கள் உருவாகினார்கள். வீரயுகத்தின் ஊடாக அந்த வீர நில பாடல்கள் என்ற அந்த மாற்றத்தை சொன்ன விடயங்கள் அந்த நிலக்கிழார்களுடைய அதிகாரத்தை தகர்த்து கொண்டு சங்கம் அருவிய காலம் என்று நாங்கள் சொல்கிற அறநெறி காலத்துல வணிக தரப்பு அதிகாரத்துக்கு வந்தது. 7ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது அந்த வணிக தரப்பினுடைய அரசியல் முறை தகர்க்கப்பட்டு அந்த அதிகாரம் இல்லாமல் ஆக்கப்பட்டு நில உடைமை வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்தது. அங்கே வணிக வர்க்கம் எதிரிய அல்ல, வணிக சமூக சக்தி எதிரிய அல்ல, அதனுடைய அதிகாரம் இல்லாமல் ஆக்கப்படுவது. ஏன்னா அதுக்கு பிறகு அது போன இதுல நான் சொன்னேன், சோழ பேரரசு இந்த வணிக நலனுக்காகத்தான் இந்தோனேசிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இப்ப இருக்கக்கூடிய இந்தோனேசியா போன்ற அந்த நாடுகளுக்கு தன்னுடைய படையை அனுப்பியது எங்களுடைய வணிகர்களுக்கு சுதந்திரமாக வணிகம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்கானது. அப்ப அந்த வகையில எதிரி அளிக்கப்படும் நிலையில் இல்லை, அதனுடைய அதிகாரம் கைமாற்றப்படும். அப்ப இந்த ஒரு உறவு என்பது இனிமேல் இயங்குகின்ற ஒன்றாக இருக்கும். இதுவரை தனி ஒரு வர்க்கத்தின் அரசு என்பது பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இந்த மக்கள் அரசு என்பதன் ஊடாக கூட்ட அரசாங்கம், ஆனால் லெனின் சொன்ன அரசாங்கம், இந்த கூட்ட அரசாங்கம் என்ற விடயமே இருக்க முடியாது. முதலாளி வர்க்கத்தின் அரசு அல்லது பாட்டாளி வர்க்கத்தின் அரசு. பாட்டாளி வர்க்கம் விவசாய வர்க்கத்தோட, விவசாய வர்க்கத்துக்குள்ள
அந்த குணாம்சங்கள் இருக்கிறதால பாட்டாளி விவசாயி வர்க்கத்தின் அரசு, அப்ப ஒரு வர்க்கத்தின் அரசு தான் இருக்க முடியும். ஆனால் மாவோ சேதுங் 7வது மாநாடு அந்த ஒரு கட்டத்தில கூட்டரசாங்கம் என்கிற ஒரு தலைப்பிலேயே ஒரு மாநாட்டு அறிக்கை மாவோ சேதுங் சமர்ப்பித்தது இருக்கு. சீனாவுக்கானது கூட்டரசாங்கமாக இருக்கும். அது பின்னர் 66ஆம் ஆண்டுக்கு வந்து கலாச்சார புரட்சி முன்னெடுக்கப்பட்ட போது பாட்டாளி வர்க்க அரசுக்குரிய சில நடைமுறைகள் கையாளப்பட்டன. ஆனால் அதனுடைய தோல்வியை மாவோ சேதுங்கை விளங்கி கொண்டு அந்த கலாச்சார புரட்சியை இல்லாமல் ஆக்கினார். 53ஆம் ஆண்டுகள்ல ஏற்பட்ட அந்த முன்னேறி பாய்தல், அதுல இருந்த தவறுகள் 57ஆம் ஆண்டுல திருத்தப்பட்டது பற்றி நான் பேசியிருந்தேன். மக்கள் மத்தியிலான முரண்பாடுகளை சரியாக கையாள்வது, 10 உறவுகள் என்கிற அந்த 2 நூல்களும் மிக முக்கியமானவை. அப்ப இது போல மாவோ சேதுங் இன்னும் உயிரோட இருந்திருந்தால் தொடர்ந்தும் இந்த கூட்டரசாங்கம் தான் இருக்க முடியும். தொடர்ந்தும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அல்ல, மக்கள் ஜன சர்வாதிகாரம் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை அவரே சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு பின்னர் சீனா அந்த விடயங்களை விளங்கி கொண்டு இயங்குகின்ற முறைதான் இன்றைய விடுதலை தேசியமாக இருக்கிறது. ஒரு விடுதலை தேசியம் தான் தனக்கான சோசியலிசத்தை கட்டி எழுப்பும். பாட்டாளி வர்க்கத்தின் சோசியலிசம் அல்ல, அது காலம் கடந்த விடயமாக மாறிவிட்டது. எப்ப ஏகாதிபத்தியம் என்றது வடிவத்துக்கு அது மாறியதோ அப்போதே ஒடுக்கப்பட்ட தேசங்கள் என்றது வருது. அப்ப உற்பத்தி உறவில்ல, இன்றைய உலகின் பிரதானமான உற்பத்தி உறவு ஏகாதிபத்தியத்துக்கும் ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கும். அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அந்த ஏகாதிபத்திய திணை தன்னுடைய 2ஆம் நிலைக்கு இறங்குவதை ஏற்க மறுத்து தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட தேசங்களை சுரண்டு வரும் அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது. இந்த சீனா, ருசியா, ஈரான், வடகொரிய எழுச்சியை நாங்கள் ஏற்க முடியாது. ஏன்னால் அவர்கள் தேசங்களுக்கிட்ட சமத்துவம் பற்றி, ஏன்னா அவர்கள் ஒடுக்கப்பட்ட தேசங்கள். ஏதோ ஒரு வகையில ருசியா அதுவும் ஏகாதிபத்தியமா ஒரு காலத்தில் இருந்தாலும் அது சோசியலிச முன்னெடுப்பின் ஊடாக அது பின்னர் சோலியத்தை கைவிட வைக்கின்ற அந்த அதற்குள்ளேயே இருந்த அகமுரண்பாடும் இந்த ஏகாதிபத்தியம் கையாண்ட முறைகளினால அது ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைக்கு சென்றது. சிரியா யுத்தத்தில தான் ஒரு 6-7 வருஷங்களுக்கு முதல் சிரியாவில தான் அமெரிக்கா அனுப்பிய யுத்த கப்பலுக்கு எதிராக ரஷ்யா முதல் முதுகெலும்பை நிமிர்த்தி நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்ற விடயத்தை பேசிய நிலைமை வந்து அது வரைக்கும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குற ஒரு நிலை இருந்தது. ஒரு 6-7 வருஷமாகத்தான் ருசியா மீண்டெழுந்து அந்த சோவியத் யூனியன் காலத்து முதல் நிலையை நோக்கி செல்லும் அந்த திசை மார்க்கம் இயங்கி வந்தது. அப்ப அந்த ஒடுக்கப்பட்ட தேசங்கள், ஏனைய தேசங்கள், சீனா திரும்ப திரும்ப சொல்வது நாங்கள் ஏகாதிபத்திய நலனுக்குரியதாக மாற மாட்டோம். ஏன்னா இன்றைக்கும் சீனா தைவானை மீட்டெடுக்க வேண்டிய தேசிய விடுதலை போராட்டத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சீனாவினுடைய ஒரு நிலப்பரப்பாக இருக்கிற தைவான் இன்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கு. அது தானே விடுதலை தேசிய முன்னெடுப்புக்கு உரிய நிலத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை உள்ள ஒரு நாடு. இன்னொரு நாட்டை நாங்கள் ஆக்கிரமிக்க போவது இல்லை. அப்ப அந்த விடுதலை தேசியத்துக்குரிய அந்த அம்சங்கள் திணைகளுக்கு இடையில வேறுபாடுகள் இருக்கின்றன. சாதிகளுக்கு இடையில வேறுபாடு, மதங்களுக்கு இடையில வேறுபாடு, இன தேசியங்களுக்கு இடையில முரண்பாடு என்கிற இது விடயங்கள் இருக்கு. ஆனா இவற்றை பகைமைக்குரியதாக ஆக்காமல் இவை அனைத்திலும் இருக்கிற உழைக்கும் மக்கள் ஒன்றுபட்டு இதுக்குள்ள இருக்கிற சுரண்டும் வர்க்க அது ஏகாதிபத்தியத்தோட கூட்டமைக்கிற ஒன்று, அதற்கு எதிராக போராடுகின்ற விடுதலை தேசிய அரசியல் முன்னெடுப்பு ஒன்று இனிமேல் இயங்க வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் அனைத்து மேலாதிக்கங்களையும் முறியடிப்பதற்கான பாட்டாளி வர்க்க அரசியல் அது ஒரு காலத்துக்கு அவசியப்பட்ட ஒன்று. ஆனால் இன்றைய புரட்சியின் கோரிக்கை இந்த ஒடுக்கப்பட்ட சமூக சக்தி, ஒடுக்கப்பட்ட திணைகள், விடுதலை தேசியம் எவ்வாறு மேலாதிக்கத்தை தகர்ப்பது, அதற்குரிய ஐக்கிய முன்னணியோடு ஒரு அரசு முறையை, மக்கள் அரசு ஒன்றை அமைப்பது, அது பாட்டாளி வர்க்கத்தின் கடமையாக இருந்த சோசியலிசத்தை நிர்மாணிப்பது என்பதை கையேற்கின்ற ஒன்று. அந்த வகையில் இறுதியாக நான் ஒரு இனி வரப்போன்ற புதிய பாதை என்பதை முடிவுரையாக சொல்வேன். இப்போதைக்கு இந்த 6 விடயங்கள்
என்னுடைய நான் புதிதாக எழுத இருக்கின்ற அந்த நூலுக்குரிய விடயங்களாக இருக்கும். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய கருத்து நான் எழுத இருக்கிற புதிய நூலுக்கு உதவுவதாக அமையும். நன்றி, வணக்கம். நாற்பது நிமிஷத்துல முடிக்கணும்ன்றதுனால ரொம்ப நன்றி சார். ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு உரை. இதுல பல்வேறு ஐயப்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அதே மாதிரி சந்தேகங்களும் பலருக்கும் எழுந்திருக்கும். ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அந்த திணை அரசியல் என்ற அத வரையறை செய்த முறையே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஏன்னா திணை தெரியும், திணை அரசியல்ங்கிறது நம்ம அந்த காலத்தினுடைய அரசியல் என்றுதான் நம்ம நினைத்தோம். அந்த திணை என்ற ஒரு தமிழ் சிந்தனை மரபை, தமிழ் வாழ்வியல் முறையை இன்று உலக அளவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்முடைய முனைவர் ரவீந்திரன் அவர்கள் அத பயன்பாட்டு அடிப்படையில் அதாவது அப்ளை பண்ணி இத காட்டியிருக்கிற முறை சிறந்ததாக இருக்கிறது. அதிலும் அவர் குறிப்பிட்ட சில வர்க்க அரசியலுக்கும் திணை அரசியலுக்குமான வேறுபாட்டினை அவர் குறிப்பிட்டது. வர்க்க அரசியல் என்ன நடக்கும், எதிர் வர்க்கத்தை அழித்தல் என்பது, அதுதான் வர்க்க அரசியலினுடைய தனித்தன்மை. இங்கு அழித்தல் அல்ல என்பதையும் அவர் கோடிட்டு காட்டிய முறை ரொம்ப சிறப்பாக இருந்தது, சிந்தனையை தூண்டுவதாக இருந்தது. நம்முடைய தோழர் ரவீந்திரன் அவர்களுடைய பார்வையை நாம் இந்த உரையின் மூலமாக புரிந்து கொள்ளவும் ஏதுவாக இருந்தது. இனி அவருடைய நூல்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இனி அவருடைய உரையின் மீது விவாதத்தை நாம் தொடங்கலாம். பேச வரக்கூடியவர்கள் பேசலாம். ராமச்சந்திரன் தோழர், நான் பேசலாமா? பேசலாம் தோழர். தோழர்களே, ஒரு புதிய சிந்தனை தான் ராமச்சந்திரன் தோழர் சுட்டி காட்டின மாதிரி ஒரு தலைகளாக புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனை முன்னு நம்ம தோழர்கள். அதாவது திணை அப்படிங்கும்போது, திணை அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட மருதம், முல்லை, நெய்தல், பாளையன்னு நம்ம தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த திணை வரைக்கு உட்பட்ட ஒரு அரசியல் பேச போறாருன்னா அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். ஆனா அவர் அது என்ன, திணைக்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்குறாரு. என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சக்திகளின் தொகுப்பு தான் திணை அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஒடுக்கப்பட்ட சக்திகள் இருக்கு, அதாவது நான் திணைன்னு ஒரு வாழ்வியல் முறையில நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் மரபுல அந்த திணைங்கிற சொல் இருக்கிறதுனால அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒடுக்கப்பட்ட சமூக சக்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இன்னும் விரிவாக பேசும் பொழுது தேசிய இனம், அதாவது ஒரு பகுதி சார்ந்த இனம் அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் சொன்னாரு. அதாவது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விடுதலை தேசம்தான் மக்கள் அரசு விடுதலை தேசம்ங்கிற ஒரு குறிப்பை சொன்னாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லும்போது மறுபடியும் சொன்னாரு, நாடு முழுக்க ஒட்டுமொத்தமான மாற்றம் என்பதல்ல, அந்தந்த பகுதி சார்ந்த அந்த திணை சார்ந்த விடுதலை, அதுதான் விடுதலை தேசம் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். அதை அதுல அமையக்கூடியது மக்கள் அரசு, அது பாட்டாளி வர்க்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு, இந்த திணை அரசியல், திணை ஆட்சி, இந்த மக்கள் அரசுல வர்க்கங்கள், எதிரி வர்க்கம் அழிக்கப்படாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. அந்த அழிக்கப்படாதுங்கிற அவர் சொன்ன அந்த சொல்லுக்கு அனிகிலேஷன்ங்கிற பொருள் அல்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்.
அப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, பாட்டாளி வர்க்கத்தினுடைய கடமைன்னு சொல்லிட்டு அந்த சுரண்டும் வர்க்கமும் சுரண்டப்படும் வர்க்கமும் கோய் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அரசு முறை நிலவ முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. நீங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அந்த எக்ஸ்பிளாய்டர் அண்ட் எக்ஸ்பிளாய்டட் 2 பேரும் சேர்ந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான 2 பேரும் சேர்ந்து இல்லாட்டியும் கூட ஒட்டுமொத்தமா ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டு மக்கள் அரசு அமையுது. அந்த மக்கள் அரசு வந்து சுரண்டும் வர்க்கத்தை ஒழிக்காது. அப்படின்னா அலோவ் டு கோ ஸ்காட் ஃப்ரீ. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டாளி வர்க்க கடமைங்கிறது என்ன? அப்ப சுரண்டும் வர்க்கத்தையும் அலோவ் பண்ணிட்டு சுரண்டப்படும் வர்க்கத்துடைய மேம்பாட்டையும் தக்க வைக்க முடியுமா? அப்ப தனி உடைமை பொது உடைமைங்கிற கோட்பாடெல்லாம் என்ன ஆகுதுங்கிற அந்த சிக்கலான ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய கேள்வி எந்த அளவுக்கு உள்ளடக்கம் உள்ளது அல்லது ஸ்டஃப்டு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இருந்தாலும் ஏதாவது விளக்கம் சொல்ல முடிஞ்சா நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். அது அடிப்படையான ஒரு விஷயம், மிக நல்ல ஒரு கேள்வி. என்னால் ஒரு தேசத்துக்கு உள்ள சுரண்டும் வர்க்கம் தன்னுடைய நலன் இல்லாமல் ஆக்கப்பட்டு சுரண்டப்பட்ட வர்க்கங்கள் தங்களுடைய விடுதலை பெறுவது என்பது சரியானது. ஆனால் இப்ப தனியொரு தேசத்துக்குள்ள இருக்கிற விவகாரம் அல்ல இது. ஏகாதிபத்தியம் தான் தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கு. அதற்கு எதிராக நாங்கள் விடுதலை பெற வேண்டியவர்கள். இப்ப மாவோசேதுங் இதை பற்றி சொல்ற போது மேல தேசங்கள்ல ஒரு ஜனநாயகம் முன்வைக்கப்பட்டது. அது முதலாளி வர்க்கத்துக்கான ஜனநாயகமாக இருந்தது. சோவியத் யூனியனில பாட்டாளி வர்க்கத்துக்கான ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் முன்வைக்கப்பட்டது. விடுதலை பெறப்போகின்ற சீனாவுக்கு மேல தேசத்தின் ஜனநாயகமும் பொருத்தமற்றது, சோவியத் யூனியனுடைய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமும் பொருத்தமற்றது என்றால் எங்களுடைய இந்த விடுதலையை வென்றெடுக்க போவது பாட்டாளி வர்க்க விடுதலை போராட்டம் அல்ல, பிரதானமாக விவசாயிகளினுடைய புரட்சி. பாட்டாளி வர்க்க சிந்தனையை கையேற்றிருக்கிறோம், ஆனால் விவசாயிகளின் புரட்சி, தேசிய புரட்சி விவசாயிகளின் புரட்சி தான் என்கிற வகையில எங்களுக்கானது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமும் அல்ல, மேல தேசத்து ஜனநாயகமும் அல்ல, மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் என்கிற ஒன்றை மாவோசேதுங் முன்வைத்திருந்தார். இது லெனின் கையாண்ட ஒரு விஷயம்தான். முதல்ல விடுதலை பெற்ற உடனடியாகவே எல்லா முதலாளித்துவ தொழிற்சாலைகளையும் கையேற்கிறது லெனின் உடன்படியில். அவர் புதிய பொருளாதார கொள்கை என்கிற ஒன்றை முன்வைத்தார். அந்த புதிய பொருளாதார கொள்கையில சில முதலாளிகளினுடைய இருப்பை அங்கீகரிப்பது, விடுவது, சில தொழிற்சாலைகள் தொடர்ந்து அவர்களுடைய கைகளில் இருக்கிறது உள்ளிட்ட பல நடைமுறைகள் இருந்தது. அப்ப அது ஒரு வகையில அதைத்தான் பிறகு சீனா இன்னும் விரிவாக்கின முறையில கையாண்டிருந்த ஒன்று. அந்த புதிய பொருளாதார கொள்கை என்றது லெனினுடைய இறப்புக்கு பிறகு 28ஆம் ஆண்டு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல லெனின் எதை முன்வைத்தாரோ அதை நடைமுறைப்படுத்துகிறவராக ஸ்டாலின் இருந்தார். அந்த புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு சென்ற 4 வருடங்கள்ல இனி தேவையில்லை என்ற அளவுக்கு அது முழு வெற்றிக்கு வந்து விட்டது என்கிற முடிவுக்கு ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுக்கிறது. ஆனால் உண்மை என்னென்றால் லெனின் தொடர்ந்தும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் தேவைப்படுகிறது என்பதை அவர் கண்டறிந்தார். ஏன்னால் தனியே இது பாட்டாளி வர்க்க புரட்சி அல்ல, ஒன்று பின்தங்கிய ஒரு நாட்டுக்கான தேவை. முதலாளித்துவ மாற்றி அமைத்தலே முழுமையாக நடந்துகிறாத ஒரு நாடு என்ற பொருளில் தான் லெனின் அதை முன்வைத்தது. ஆனால் சோவியத் புரட்சி என்பது தனியே பாட்டாளி வர்க்க புரட்சி அல்ல. சோவியத் வீழ்ச்சி அடைந்த போது 15 நாடுகள் தனித்து சென்றன. அந்த ஒடுக்கப்பட்ட தேசங்களையும் ஒன்றிணைத்து சென்ற புரட்சி தான் சோவியத் புரட்சி. சோவியத் ருசியா அல்ல சோசியலிச ருசியா அல்ல, அதனுடைய பேரே சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம். இது மிக மிக முக்கியமான ஒன்று. சோவியத் ருசியா அல்ல, நாங்கள் அந்த சொல்ல பாவிக்கிறாங்க, அந்த சொல்ல தவறானது. அந்த நாடு சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம். அந்த குடியரசுகள் என்பது ஒடுக்கப்பட்ட தேசங்களாக இருந்தவை. அவற்றுக்கு பாட்டாளி வர்க்க நடைமுறை உடனே கொண்டு போய் பொருத்தி இருக்க முடியாது, பொருத்தி இருக்க கூடாது.
அப்ப அந்த அம்சங்கள் இன்றைய உலகம் என்பது ஏகாதிபத்தியத்தை தகர்த்தல்தான் இன்றைய உற்பத்தி உறவு என்பது வெறும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான உற்பத்தி உறவு அல்ல. உலக வரைபடத்திலிருந்து ஏகாதிபத்தியம் முற்றாக இல்லாமல் ஆக்கப்படும். அப்ப அந்த ஏகாதிபத்தியத்தை தகர்க்கக்கூடிய அனைத்து வர்க்கங்களும் ஒன்றிணைக்கப்படுவது அதான் மக்கள் அரசு. நன்றி. வணக்கம், சிவராமன் பேசுறேன். பேசுப்பா. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். திரு ரவீந்திரன் அவர்களுடைய செய்தி நமக்கு வந்து ஒரு அந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு புதிய கோணத்துல வந்து அணுகப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எனக்கு அது நாம வந்து அடிப்படையில் ஒரு பூகோள ரீதியான திணை கோட்பாடு அதுதான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து சமூக சக்திகளினுடைய ஒரு இணக்கத்தையோ அல்லது அவர்களுடைய இருப்பை வந்து திணை அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னும் அவங்களுடைய இன்னும் பல்வேறு விளக்கங்கள்லையோ அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்களின் மூலமாகவும் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட இது எல்லாமே பழைய சொல்லாடல்கள் மாதிரி தான் எனக்கு தெரியறது. என்ன திருப்பியும் வர்க்க கோட்பாடுகள் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து சோவியத் யூனியனுடைய தகர்வுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு அணுகுமுறை வந்து நம்ம ஏற்கனவே மார்க்ஸ் சொன்ன அந்த அணுகுமுறை அது மறைக்கப்பட்டு இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறது. புதிதாக ஒரு தேடல் வந்திருக்கிறது. அதுதான் நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்க வேண்டிய அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து ஆசிய உற்பத்தி முறை என்ற அடிப்படையில் அதன் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதிய வகை உற்பத்தி முறை தான் நம்முடைய இந்தியாவிற்கு. அப்போ அந்த உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய சமூக சக்திகள் எது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய சமூக மாற்றத்திற்கான ஒரு சமூக சக்திகளை வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனவே இங்க வந்து ஏகாதிபத்தியம் இன்றைக்கு வந்து நாம லேனின் காலத்தினுடைய அல்லது அதற்கு பிறகு வந்த காலத்தினுடைய ஏகாதிபத்தியமாக இன்றைக்கு வந்து நமக்கு தெரியாது. மிகவும் அருவமாக வந்து மாறி இருக்கிறது. ஏகாதிபத்தியம் வந்து இன்றைக்கு அருவமாக மாறி இருக்கிறது. அது வந்து மாறி இருக்கிறது. அறிவு மூலதனமாக வந்து மாறி இருக்கிறது. எனவே இவற்றை வந்து நம்ம வந்து நேரடியாக அடையாளம் கண்டு அதற்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்ட்டு சொல்றது வந்து அதே போல உபரி சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறதும் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து அடையாளம் காண முடியாதபடிக்காக மாறி இருக்கிறது. எனவே இவற்றை பற்றிய விவாதங்கள் நமக்கு வந்து நம்ம புதிதாகத்தான் தொடங்கணும். என்ன உற்பத்தி நம்முடைய இந்தியன் சொசைட்டில உற்பத்தி முறை எப்படி இருக்கிறது, நமக்கு வந்து இங்க வந்து தொழிலாளி முதலாளி அப்படிங்கக்கூடிய பாகுபாடுகள் இருக்கிறதா, அல்லது அதோடு சேர்ந்துட்டு அவங்க உருவாக்கக்கூடிய அந்த உற்பத்தி முறையில இருந்து வரக்கூடிய அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அடையாளம் காண முடிகிறதா, எனவே பாட்டாளி வர்க்க திரட்சி அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து நம்முடைய புதிய சொல்லாடல்களை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்தியாவிற்கான ஒரு தனிப்பட்ட உற்பத்தி முறை இருக்கிறது. அது ஜாதிய வகை உற்பத்தி முறை தான். இன்னமும் ஒடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 25-30% மேலான 35% மேலான தலித்துகளும் சிறுபான்மை சமூகத்தினரும் கைவினைஞர்களும் அதே போல ட்ரைப்ஸும் வந்து இந்த உற்பத்தி முறையிலிருந்து முழுவதுமாக தொடர்ச்சியாக விலக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து இந்த உற்பத்தி முறைக்குள்ளால வரவே இல்லை. இந்த நவீன உற்பத்தி முறை அவர்களுக்கு மேல எந்த விதமான ஒரு அந்த உள்ளிழுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரவே இல்லை. அவங்க வராதபடிக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இந்த புதிய இந்தியாவினுடைய இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அல்லது வந்து ஏசியா ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சைனாவையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதை எடுக்க வேண்டியது இல்லை. நம்ம வந்து இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல வச்சுட்டு பார்க்கும்போது இந்த உற்பத்தி முறை வந்து
மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% மக்களை அவர்களை உழைப்பு சக்தியாகவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு உற்பத்தி முறையாகத்தான் இருக்குது. வரவிடாதபடியாக அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கொஞ்சம் துண்டு துண்டாக அங்கங்கே இருக்குமே தவிர ஒட்டு மொத்தத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது இனிமேல் நாம வந்து அப்ப வர்க்கம் எங்கிருந்து உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த உற்பத்தி முறைக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு வர்க்கம் வந்து உருவாகி இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் அதை வந்து பார்க்கணும். எனவே புதிய சொல்லாடல்களை நோக்கி அவருடைய இந்த இந்த திணை அரசியல் அல்லது இந்த திணை சார்ந்த அந்த வெளிப்பாடு என்பது நம்மளை வழிநடத்தும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே ஒரு புதிய அணுகுமுறை என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜாதிய காஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எனவே அப்ப அதனுடைய அடிப்படையில் வந்து அந்த உற்பத்தியினுடைய செயல்பாடு எந்த ஜாதிகளுக்குள்ளால இருக்கிறது, அது வந்து வர்க்கமாக மாறி இருக்கிறதா அல்லது சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இருக்கிறதா, அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எவ்வாறு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையும் இந்த அதிகாரத்தை எப்படி எதிர்க்க முடியும். அதே போல இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முதலாளி ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நமக்கு வந்து கண்ணுக்கு புலனாகாது. அது அமெரிக்க ஏகாதிபத்தியமா அல்லது இஸ்ரேலிய ஏகாதிபத்தியமா அல்லது வந்து சைனா ஏகாதிபத்தியமா. சைனா ஏகாதிபத்தியமாக மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சைனாவும் இன்றைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளை வந்து வந்து தொல்லைப்படுத்துவதோ அல்லது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையிலே சொல்லப்படுகிறது. எனவே அதுக்கும் ஏகாதிபத்திய கூறுகள். அப்ப எத்தனை ஏகாதிபத்தியங்கள் இருக்கும்? அப்ப நம்ம இந்த நாடுகள் ஒரே திணையாக வந்து எழ முடியுமா? இங்க வந்து இவ்வளவு பல்வேறு முரண்பட்ட கூறுகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாலையும் ஒவ்வொரு ஊருக்குள்ளாலையும் முரண்பட்ட கூறுகளாக இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு திணையாக, குறிப்பாக தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் ஒரு ஒட்டுமொத்த திணையாக மாறி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? அப்படின்னாக்கி நமக்கு வந்து அந்த ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு புலராகிறது. அப்பதான் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்ய முடியும். எனவே ஒடுக்குமுறை சார்ந்தும் ஏகாதிபத்தியம் சார்ந்தும் உற்பத்தி முறை சார்ந்தும் வர்க்கங்கள் சார்ந்தும் அதை போன்று உபரி மதிப்பு சார்ந்தும் நாம் வந்து புதிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேற்கொண்டு நம்முடைய திரு ரவீந்திரன் அவர்களுடைய அந்த புத்தகம் வருகின்ற பொழுது இன்னும் பல்வேறு விவாதங்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய அன்பு, நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு விஷயம், திணை என்றது அடிப்படையில புவி பரப்பு நில பரப்புக்கு உரியதுதான். மலை சார்ந்ததும் வயலும் வயல் சார்ந்ததும் காடு சார்ந்ததும் கடலும் கடல் சார்ந்ததும் என்ற அந்த புவி பரப்பு தான் அடிப்படை திணை என்றது. ஆனால் திணைக்கான இலக்கணம் என்றதை பார்த்தால், நாங்கள் அகராதிகள் எடுத்து பார்த்தா கூட தெரிய வரும். ஒழுக்கம், அந்தந்த திணைகளுக்கான வாழ்வியல் ஒழுக்கம் என்றதும் திணைதான். அதுவும் நிலம் சார்ந்தது என்றே வைக்கலாம். இனக்குழுக்களும் திணைதான். அது வேற நிலப்பரப்புகளுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒரே இனக்குழுவாக இருந்தால் அதுவும் திணைதான் என்பது அகராதியில சொல்லப்பட்டிருக்கிற விடயம். அந்த வகையில ஒட்டுமொத்த சமூக சக்தி என்றதுக்கு நாங்கள் திணை என்றதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஒன்றிணைக்க முடியாத வெவ்வேறு விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்து பழகிய வர்க்க முறைமையில எங்களுக்கான சுரண்டலோ அல்ல அந்த சமூக சக்திகளோ இல்லை, அது வேறு வடிவங்கள்ல இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள். ஆனால் அவற்றையும் ஒன்றுபடுத்தி கொண்டு மாற்றத்துக்கு செல்ல முடியும் என்றதுக்கு இன்றைய இலங்கை ஒரு மிக நல்ல உதாரணம். தமிழும் சிங்களமும் ஒன்றுபடவே முடியாது என்றது ஒரு சென்ற வருடம் வரைக்கும் கூட இருந்த ஒரு விஷயம். தமிழ் அரசியல் முழுக்க எதிர்ப்பு அரசியல், சிங்களத்தினுடைய எல்லாவற்றையும் நிராகரித்ததாக இருந்தது. சிங்கள தேசியமும் தமிழின் விடுதலையை விரும்பக்கூடிய சக்திகளை ஐக்கியப்படுத்துவது பற்றின ஆர்வம் குறைவாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் போன வருடம் நவம்பர் மாதத்தில் நடந்த தேர்தலில் தனிய சிங்கள மக்களினுடைய வாக்கின் ஊடாலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்க முடியும், அமைத்தது.
இதுதான் 2019ஆம் ஆண்டில கோத்தபாயா அதிகாரத்துக்கு வந்த போது 3/2 பெரும்பான்மை அவருக்கு கிடைத்தது. அது தனி சிங்கள மக்களின் வாக்களிப்பினால் எங்களுக்கு கிடைத்தது என்றதை அவர் சொல்லியிருந்தார். உண்மை என்னென்றால் தேசிய மக்கள் சக்திக்கும் சிங்கள மக்களின் மிக பெரும்பான்மையை 3/2 பெரும்பான்மையை கொடுத்து விட்டது. ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியது அந்த கோத்தபாயா சொன்னது போன்று அந்த சிங்கள பேரினவாத குரலாக இல்லை. எங்களுடைய அரசு இலங்கையினுடைய அனைத்து இனங்களும் ஒன்றுபட்டு வாக்களித்து ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு தமிழில ஒரு மேலாதிக்க தமிழ் தேசியம்தான் இந்த 30 வருஷ யுத்தத்தை முன்னெடுத்ததும் அந்த யுத்தத்தின் அதில் ஒரு அடிப்படையான விஷயம் தமிழ் தேசியம் தோல்வி அடைந்தது. தோல்வியினுடைய காரணங்கள் என்ன என்றது ஆராயாமல் இருக்குது என்று சொல்றது இருக்கு. ஆனால் உண்மை என்னென்றால் தமிழ் தேசியம் தோல்வி அடையவில்லை. தமிழ் தேசியம் வெற்றி பெற்றது. எப்படி என்று சொன்னால் இலங்கை முழுவதிலையும் யாழ்ப்பாணம் என்கிற ஒரு சின்ன குடாநாடு, இந்த யாழ்ப்பாணம் என்ற இந்த சின்ன குடாநாடு தான் இலங்கை முழுவதினுடைய பிராமணர்கள் இந்தியா முழுவதிலே உத்தியோகங்கள் ஆக்கிரமித்து வைத்திருப்பதை போல உயர் கல்வி வாய்ப்பு, உயர் தொழில்கள், பதவிகள் எல்லாமே யாழ்ப்பாணத்தவர்களிடம் இருந்தது. எல்லா அமைச்சுகளினுடைய செயலாளர்களும் யாழ்ப்பாண தமிழர்களாக இருந்தார்கள். 60ஆம் ஆண்டுகள் வரைக்கும் அது இருந்தது. 70ல கூட இருந்து 80ல கூட 5 லிங்கங்கள் என்று சொல்றது. 90 ஆண்டு முடிவுகளில் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தபோது 5 லிங்கங்கள் செயலாளர்களாக இருந்து அவருக்கு ஒத்துழைப்புகள் செய்தார்கள் என்று சிங்கள தேசியம் அவருக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்ப தமிழர்களுடைய இந்த உத்தியோக ஆக்கிரமிப்பு 72ஆம் ஆண்டு தரப்படுத்தல இல்லாமல் ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு துறைக்குமான உயர்கல்வி வாய்ப்பு தரப்படுத்தல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அந்த தரப்படுத்தல யாழ்ப்பாணம் பாதிக்கப்பட்டதாலதான் ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கியது. யாழ்ப்பாணம் தான் 32 இயக்கங்கள் வந்தது. 32 இயக்கம் யாழ்ப்பாணத்தில் தான். அவை பிறகு சுருங்கி 5ஆக மாறியது. 5 இயக்கங்களும் யாழ்ப்பாணத்தின் இயக்கங்கள் தான். பிறகு ராணுவம் தான் எல்லா ஏனைய பிரதேசங்களுக்கு அந்த யுத்தத்தை முன்னெடுத்தது. யாழ்ப்பாணம் வெற்றி பெற்றது. இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகள்ல மிக உயர்ந்த வாழ்க்கையை யாழ்ப்பாணத்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே மேலாதிக்க தமிழ் தேசியம் வெற்றி பெற்றிருக்கிறது. அது உலக நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ள போயிருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு தமிழர்களும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மண்ணில பின்னடைந்தோம். அப்ப இந்த மண்ணில பின்னடைந்த நாங்கள் ஒரு விடுதலை தேசியத்தை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை இனங்கண்டு தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் உள்ளிட்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டார்கள். இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப இது சாத்தியப்பட்டிருக்கு. பல்வேறு ஒன்றிணைய முடியாத சமூக சக்திகள் என்பவை விடுதலையின் காரணமாக ஒன்றிணைய முடிந்திருக்கிறது. இது இந்தியாவிலேயும் சாத்தியம். ஆசிய உற்பத்தி முறை என்றது மார்க்ஸ் சொன்ன விடயங்கள். இப்ப ருசியாவில புரட்சி வரப்போகுது என்ற போதே ருசிய மொழியை கற்றுக்கொண்டார் மார்க்ஸ். ருசிய சமூகத்தை நேரடியாக கற்க வேண்டும் என்பதற்காக ருசிய மொழியை கற்றுக்கொண்டு ருசியாவில வித்தியாசமான முறையில சோசலியம் முன்னெடுக்கப்பட முடியும் என்ற விடயத்தை மார்க்ஸை பேசின என்ற விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த ஆசிய உற்பத்தி முறை என்பது அடிப்படையில இந்த திணை மேலாதிக்கத்தின் ஊடால ஏற்பட்ட வர்க்க பிளவடையாத சமூக முறை. அப்ப இந்த திணை மேலாதிக்கம் வெறும் நிலப்பரப்பு சார்ந்தது மட்டுமே இல்லை. இனக்குழுக்கள், சாதி என்ற எல்லாமே அதுக்குள்ள வரக்கூடியவை. நல்ல விடயங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை உரையாடுவோம். முடிந்த முடிவாக எதுவும் இல்லை. ஏன்னா பிரயோகத்தின் ஊடாலதான் நாங்கள் மார்க்சியத்தை புதிய நிலைமைக்கு பிரயோகிப்பது சாத்தியப்படும். வளர்த்தெடுக்க வேண்டிய ஒன்றுதான் மார்க்ஸ். ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விடவில்லை. 24 தீர்த்தங்கரர்களோட சமணத்துக்கான விடயம் முடிஞ்ச மாதிரி, கடைசி புத்தரோட பௌத்தத்துக்குரியது முடிஞ்சது போல, எங்களுக்கான 63 நாயன்மார்களோட விஷயம் முடிஞ்சது மாதிரி இல்லை. மார்க்சியம் தொடர்ந்து விருத்தி அடைப்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய அந்தந்த நாட்டினுடைய பிரயோகத்துக்குரிய முறையில வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து நல்ல ஒரு மார்க்சிய அணி வளரும் என்ற நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம். வேற பிரபாகரன் தோழர், கங்கா,
தோழர்களே, ரொம்ப காத்திரமான ஒரு உரையை நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் இப்போது தந்திருக்கிறார்கள். நிறைய சிந்தனைகளை கிளப்பக்கூடிய ஒன்று. நாம் ஏற்கனவே 90களுக்கு பிறகான ஒரு காலத்தில் சோசலிசம் சம்பந்தமாகவும் சோசலிச புரட்சி சம்பந்தமாகவும் நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எந்த விவாதமும் முடிவுறவில்லை. இன்னமும் பல விஷயங்கள் பேசப்படாமலும் போய்கொண்டிருக்கின்றன. அதுவும் மிக முக்கியமான விஷயம். இக்காலத்தில் இடதுசாரிகள் பேச வேண்டிய பல விஷயங்களை இன்னமும் எடுத்து வைத்து பேசவில்லை என்ற ஒரு குறைபாடு இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய அருமை தோழர் ரவீந்திரன் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு உரையாடலை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் ஒரு ஆய்வுலக பயணத்தில் இலக்கியத்தில் தொடங்கி அரசியலுக்கு இன்றைக்கு இடதுசாரி அரசியல் என்பது அவருடைய சிந்தனையில் மையங்கொண்டு நிற்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையிலே நாம் பேசுவதற்கும் விவாதிப்பதற்குமான நிறைய விஷயங்களை அவர்கள் கைவசம் அவர்களிடம் இருக்கிறது. அவருடைய சிந்தனை புலத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர்கள் விவாதிப்பதோடு எழுத்து வடிவிலும் கொண்டு வந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் அப்படி வருகிற போதுதான் நாளைக்கு இன்றைய தலைமுறை இல்லை என்றாலும் கூட நாளைய தலைமுறை எடுத்து வைத்து பேசுவதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய சித்தாந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழராக நம்முடைய அருமை தோழர் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் முதலில் அவர்களுக்கு வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையிலிருந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் கூட தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு வெளிப்படையாக பேசப்படவில்லை. நிறைய விஷயங்கள் வர்க்க அரசியலோடு நின்று விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வர்க்க அரசியல், சர்வதேச அரசியல் என்ற சட்டகங்களுக்குள் நம்மை அடைத்துக் கொள்ளுவதால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இதற்கான சில திறப்புகள் ஏற்கனவே உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. உதாரணமாக தோழர் சர்தேசாய் அவர் இந்தியாவிலே முற்போக்கும் பிற்போக்கும் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் ஒரு விஷயத்தை சொல்ல வருவார். ஐரோப்பாவில் நடந்த புரட்சிகளைப் போல இந்தியாவில் புரட்சி நிகழப்போவதில்லை என்பதை சொல்லுவார். அது ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம். இங்கே தம்பி சிவராமன் சொன்னது போல பொருளாதார முறையில் ஐரோப்பிய பொருளாதார முறையாக இல்லை, இந்தியாவினுடைய உற்பத்தி முறை என்பதைத்தான் மார்க்ஸ் ஆசிய உற்பத்தி முறை என்ற ஒரு புதிய சொல்லால் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளானதை போல அவர் சர்தேசாயும் சொல்லக்கூடியது ஐரோப்பாவில் நடந்த புரட்சிகளைப் போல இந்தியாவில் புரட்சி நடக்காது. ஐரோப்பாவில் நடந்த புரட்சிகள் ஒரு கட்டத்திலே ஒரு முறிவு, ஒரு பிரேக் போல நடந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. இந்தியாவில் நடக்கிற புரட்சி என்பது படிப்படியாக நடக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுவார். இதை நான் மிக முக்கியமான ஒரு முன்வைப்பாக நான் கருதுகிறேன். 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சோவியத் யூனியன்லாம் இருக்கும்போதே அவர் எழுதியது. சோசலிசம், நிரந்தரமான சோசலிசம் சோவியத் நாட்டிலே இருக்கிறது என்று நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் அவர் இப்படி எழுதினார். ஐரோப்பாவை போல இங்கே கற்பனை செய்யாதீர்கள் என்று ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விஷயமும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கம்யூனிஸ்டுகள் சர்வதேசவாதிகள் என்ற முறையிலே நாம் எல்லாத்தையும் உலக அளவில் சிந்தித்து உள்நாட்டை பற்றியோ உள்நாட்டு அமைப்புகளை பற்றியோ பெரும்பாலும் அதிகமாக பேசுவதில்லை. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்ற முறையில எல்லாத்தையுமே உலக அளவில் பேசி உலக புரட்சி அப்படி எல்லாம் பேசி வருகிற போது நமக்கு அமைப்புகளும் அந்த மாதிரி அமைந்தன. முதலில் சர்வதேச உழைக்கும் ஆண்கள் சங்கம் என்று முதல் அகிலம் 1864 அமைந்தது. அது சிறப்பாகவே செயல்பட்டது. ஆனால் பாரிஸ் கம்யூனுடைய தோல்விக்கு பிறகு அந்த அகிலம் தானாகவே மறைந்து போனது அல்லது சிதைந்து போனது என்று சொல்லலாம். அதன் பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு ஏங்கல்ஸனுடைய காலத்தில் 1890கள் பக்கத்திலே மீண்டும் 90 அல்ல 1880களுடைய பிற்பகுதியில்
இரண்டாவது அகிலம் திருப்பி உருவாகிறது, ஏங்கல்ஸினுடைய தலைமையில் உருவாகிறது. அந்த அகிலமும் கூட 20ஆம் நூற்றாண்டுடைய அரசியல் நெருக்கடிகள் வருகிற போது அதுவும் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த அகிலமும் சிதைந்து போகிறது. இரண்டு உலக அமைப்புகள், இடதுசாரிகளால் அல்லது கம்யூனிஸ்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இரண்டு அமைப்புகளும் காலச்சூழல்கள் தகர்த்து விடுகின்றன. மூன்றாவது அகிலம் சோவியத் புரட்சிக்கு பிறகு லெனினால் உருவாக்கப்படுகிறது. ஏற்பட்ட வெற்றி பெற்ற அந்த சோவியத் புரட்சியை, சோசியலிச புரட்சியை காப்பாற்ற வேண்டும், உலகம் முழுவதும் எதிர்த்து நிற்கின்ற சூழலில் உலகத்தினுடைய தொழிலாளி வர்க்கம் அதற்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் லெனின் கம்யூனிஸ்ட் அகிலத்தை தொடங்குகிறார். கம்யூனிஸ்ட் அகிலம் மிக சிறப்பாகவே செயல்படுகிறது. மூன்றாவது அகிலம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் அகிலம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அகிலம் 1943 தன்னைத்தானே கலைத்துக் கொண்டது. முதல் அகிலமும் இரண்டாவது அகிலமும் காலச்சூழல் காரணமாக சேர்ந்து போகிற போது மூன்றாவது அகிலம் தன்னைத்தானே கலைத்துக் கொண்டது. சோவியத் யூனியன் இருக்கிறது, சோசியலிசம் வலுவாக இருக்கிறது, உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகி இருக்கின்றன. முதல் அகிலம் இரண்டாவது அகில காலங்களில் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கிடையாது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே கம்யூனிஸ்ட் அமைப்புகள் உருவாகிவிட்டன. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகிவிட்டன. என்ற போதிலும் மூன்றாவது அகிலத்தை கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவானது. ஏன் உருவானது? கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய தலைவர்களே இணைந்து நின்று அகிலத்தை கலைத்தார்கள். அதற்கான மிக முக்கியமான விஷயம் என்பது, உலகத்தில் ஒரு மையத்தில் இருந்து கொண்டு உலகம் முழுவதும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது என்ற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு அன்றைக்கு கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய தலைவர்கள் வந்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டினுடைய தேசிய சூழல்களுக்கு தக்கவாறு தங்களை தாங்களே வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலோடு அந்த கம்யூனிஸ்ட் அகிலம் தன்னை கலைத்துக் கொண்டது. அப்போ 1943 முதல் உண்மையில் ஒரு கம்யூனிஸ்ட் அகிலம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இன்னமும் கம்யூனிஸ்ட் அகிலம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சோவியத் யூனியன் தகர்ந்த பிறகும் கூட நிறைய பேர் இன்னும் சோவியத் யூனியன் அது போல இருக்கிறது என்றே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை இருக்கிறது. இப்போதும் சோவியத் யூனியன் அப்படியே இருக்கிறது என்ற ஒரு கற்பனையில் நடைமுறை யதார்த்தங்களை எல்லாம் விட்டு விட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு நிறைபாடு இருக்கிறது. அந்த இடத்தில் தான் நமக்கு என்ன பிரச்சனை என்று, இன்றைக்கு இந்தியாவில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்திய சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வருகிற போது இந்திய யதார்த்தத்தை எடுத்து வைத்து பேச வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திணை அரசியல் என்பது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அந்த திணை அரசியலை நமக்கு தோழர் ரவீந்திரன் அவர்கள் பேசுகிறார்கள். இதற்கு முன்பு நம்முடைய தோழர் சிவத்தம்பி அவர்களும் அந்த திணை அரசியலை மிக முக்கியமாக பேசி சென்றிருக்கிறார். எனவே திணை அரசியல் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்திய சூழல் என்பது எப்போதுமே ஐரோப்பிய சூழலை போல ஒன்றும் இரண்டு என்ற முறையில் பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தினுடைய சமூக கட்டமைப்பு என்பது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இல்லை என்பது மட்டுமல்ல, உலக நாடுகள் எதிலும் இல்லாத மிக அடிப்படையான சிக்கலாக இருக்கக்கூடிய ஜாதி என்பது மிக அடிப்படையாக இருக்கிறது. இந்தியாவினுடைய பிரச்சனையே ஜாதி தான். இந்தியாவினுடைய அடிப்படையே ஜாதி தான். அந்த ஜாதியில மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற போராட்டம் தான் காலங்காலமாக நம்முடைய நாட்டிலே நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சமூக போராட்டம். எனவே நம்முடைய நாட்டினுடைய மாற்றங்களுக்கு, நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய நாளைய மாற்றங்களில் புரட்சிகள் எதற்காக இருக்கட்டும், இன்னொரு நாடு நமக்கு தலைமை தாங்க முடியாது. சோவியத் யூனியன் தலைமையிலே சோசியலிச உலகம் என்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு கருத்தமைப்பு ஒரு காலத்தில் இருந்தது. அல்லது சீனாவினுடைய தலைமையிலே என்றெல்லாம் சொல்லக்கூடியது இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் அப்படிப்பட்ட இடம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை என்பதை விட அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மார்க்சியத்தினுடைய வளர்ச்சியில், மார்க்சிய இயக்கங்களுடைய வளர்ச்சியிலே 43 கம்யூனிஸ்ட் அகிலம் சொன்ன கருத்தை இந்த இடத்துல நான் திருப்பி வலியுறுத்த விரும்புகிறேன். அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டினுடைய சூழலுக்கு தக்கவாறு தங்களுடைய கட்சி இயக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், கட்சியினுடைய நடைமுறை கொள்கைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த இடத்துல வரும்போது
உலகம் முழுவதற்குமான பொதுவான ஒரு ஒரு ஒரே விதமான கொள்கை நடைமுறை என்பது மார்க்சிய இயக்கத்துக்கு அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவிதி அந்தந்த நாட்டு சூழல் தான் தீர்மானிக்கும். சீனா இந்தியா மீது படையெடுத்த காலத்திலே அஜய்குமார் கோஷ் சொன்ன ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது இந்திய பிரச்சனை என்ன என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய நீதிபதிகள் நாங்கள் தான் என்று சொன்னார். ஏன்னா இந்த நாட்டினுடைய சூழ்நிலையை இந்தியர்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு குறிப்பிட்ட முறையில இந்திய பிரதேசத்தில இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும். அந்த வகையில வரும்போது அந்தந்த நாட்டிற்கு இயல்பான ஒரு புரட்சிகரமான சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்படி உருவாகிற போது அந்த வழிகாட்டிலும் சரியாக இருக்கும். ஏனென்றால் பல இடங்களில் அந்த கம்யூனிஸ்ட் அகிலம் கலைக்கப்பட்ட பிறகும் கூட கம்யூனிஸ்ட் அகிலம் இருக்கிறது என்ற கற்பனையோடு அதுபோல இருந்து இந்தியாவிலே உள்ள கம்யூனிஸ்டுகள் சோவியத் நாட்டிலிருந்து வழிகாட்டுதல்களை பெற்று பல காலம் செயல்பட்டார்கள். பலவிதமான பிரச்சனைகள் அதனால் உருவானது. அதனுடைய மிக மோசமான விஷயம் என்பது இந்தியாவுடைய சுதந்திரத்தையே அங்கீகரிக்க முடியாத சூழலுக்கு போனது. இந்தியாவிலே சுதந்திரம் கிடைக்கவில்லை, எனவே நாம் உடனடியாக ஆயுத புரட்சியை நடத்தி சுதந்திரத்தை பெற்று விடுவோம் என்று சொல்லி ஒரு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்து கட்சி ஆயுத புரட்சியில் இறங்கிய போதெல்லாம் அந்த சிந்தனைக்கு பின்னால் சோவியத் யூனியன் இருந்திருக்கிறது, சோவியத்தினுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கிறது. எனவே அதெல்லாம் ஒரு நம்முடைய இன்னொரு நாட்டை வழிகாட்டும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஏனென்றால் அடிப்படையிலே புரட்சி என்பது அது ஏற்றுமதியும் செய்ய முடியாது, புரட்சி என்பது இறக்குமதியும் செய்ய முடியாது. புரட்சி என்பது உள்ளிருந்து கிளம்பக்கூடியது. ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் உள்ளிருந்து கிளம்பக்கூடியது அந்த நாட்டினுடைய புரட்சியாக இருக்க முடியவே தவிர வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி, அது எந்த சக்தியாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு அது ஒரு நாம் அந்த நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய மாற்றமாக புரட்சியாக அமைய முடியாது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு சூழலை பார்க்க வேண்டியது, நான் இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் பேசி வருகிற போது பாட்டாளி வர்க்க அரசு என்பதற்கு மாற்றாக அல்லது இணையாக அவர்கள் மக்கள் அரசு என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசுகிறார்கள். நான் அதிலே மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதையும் கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த அண்மை காலமாக கழிந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடைபெற்று வரக்கூடிய மாற்றங்களோடு நான் இணைத்து பார்க்கிறேன். அங்கே புரட்சிகள் இல்லாமல் ஜனநாயக முறைப்படி அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதிலும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அல்ல, புதிதாக உருவான இடதுசாரி சக்திகள் ஜனநாயக முறைப்படி அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்கள் அரசுகளை உருவாக்குகிறார்கள். அது ஒரு மாடல். ஓரளவுக்கு சொன்னால் 21ஆம் நூற்றாண்டுக்கான சோசியலிசமாக அது அமையக்கூடும். அதுவே மாடல் என்று நான் சொல்ல மாட்டேன், என்றாலே அதில் ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு மாடல் இருக்கிறது. அதாவது நாம் அப்படி இருக்கலாம், ஜனநாயக முறைப்படி இந்தியாவிலே மாற்றங்கள் நடக்கிற போது அந்த முறைகளை எடுக்கலாம். அப்படி வருகிற போது ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக 1990 சோவியத் வீழ்ச்சி, சோசியலிச வீழ்ச்சிக்கு பின்னால் என்ன காரணம் என்று தேடுவதற்காக பலவிதமான விவாதங்கள் நடந்தன. இந்தியாவிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் விவாதங்களை தொடங்கின. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படையான ஒரு வாதத்தை தொடங்கி வைத்தது. நிறைய தோழர்கள் எழுதினார்கள் அதனுடைய வீழ்ச்சியை பற்றி, அதற்கான காரணங்களை பற்றி, நாம் இதிலிருந்து எப்படி நம்மை தகமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நிறைய எழுதினார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த விவாதம் நிறுத்தப்பட்டது. விவாதம் இத்தோடு போதும் என்று நிறுத்தப்பட்டது. அப்படி நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு கட்சிக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட்டு விவாதங்களை எல்லாம் தொகுத்து நாம் இனி எப்படி நகர வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்ற போது ஒரு சொல்லப்பட்ட ஒரு கருத்து, என்இ பலராம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர், கேரள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்தவர். அவர் வெறுமனே அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானியாக விளங்கினார். மிகப்பெரிய புத்தகங்களை எல்லாம் எழுதவில்லை என்று சொன்னாலும் கூட மிக அடிப்படையான ஒரு தத்துவ ஞானியாக விளங்கினார். எனவே அவர் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்தார். ஆனால் அந்த கருத்து கட்சியினுடைய கருத்தாக மாறவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த இடத்தில் குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்து நமக்குள்ள ஒரு விவாத சூழலை உருவாக்கி விட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்
அந்த கருத்தை இந்த இடத்தில் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமாக ஒன்றை சொன்னார். நாம் தொழிலாளி வர்க்க கட்சி, பாட்டாளி வர்க்க கட்சி என்று சொல்லுவதற்கு பதில் நம்முடைய கட்சியை உழைக்கும் மக்களின் கட்சி என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். பார்ட்டி ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். அதே போல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை மாற்றி இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது அந்த சர்வதேச சிக்கல்லாம் வருது. அதுக்கு பதில் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இதுல எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. இது வெறுமனே வார்த்தை விளையாட்டாக நான் பார்க்கவில்லை. அப்போ இன்றைக்கு நான் பார்க்கிறேன் தோழர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த விஷயங்களை சொல்லும் போது அன்றைக்கு தோழர் எண்ணி பலராம் சொன்ன வார்த்தை உழைக்கும் மக்களின் கட்சி. அப்ப உழைக்கும் மக்களின் கட்சி என்று சொல்லுகிற போது நாம சொல்லக்கூடிய இந்த வர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அடிப்படைகள் மாறி, ஏன்னா இந்தியாவை பார்க்கும்போது அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது என்ன வருது, அந்த மேல இருக்கக்கூடிய 3 ஜாதிகள் மட்டும்தான் அந்த மேல் ஜாதிகள். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அவர்ணர்கள் எல்லாருமே உழைக்கும் மக்கள். அவர்ணர்களாக இந்த நாட்டில் எவன் அவன் தான் உழைக்கும் மக்கள். சரி, இடையில ஒண்ணு இருக்க சூத்திர ஜாதிகள். அந்த சூத்திர ஜாதிகள் 2 அம்சம் இருக்குது. ஒண்ணு விவசாய சமூகமாக இருக்கிறது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்திலே கைவினைஞர் சமூகம். விவசாய சமூகமும் அல்லது கைவினைஞர் சமூகமும் சேர்ந்துதான் இந்த நாட்டிலே சூத்திர ஜாதிகளாக பெரும்பாலும் இருக்கின்றன. எனவேதான் அந்த சூத்திர ஜாதிகளும் இந்த அவர்ணர்களும் இணைகிற போதுதான் இந்தியாவிலே ஒரு மாற்றம் என்று வருகிறது. அப்படி வருகிற போது நம்முடைய தோழர் ரவீந்திரன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வர்க்கம் என்ற அமைப்பை மட்டும் பார்க்காமல் அதை ஒரு மக்கள் அமைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை உருவாகிறது. ஏன்னா இதுல என்னன்னா தோழர் ரவீந்திரன் அவர்களுடைய முயற்சி நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த உலக சூழல்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு நமக்கான ஒரு நரேட்டிவ், இடதுசாரி இயக்கத்தினுடைய திசைவழி எப்படி போக வேண்டும் என்பதற்கான ஒரு நரேட்டிவை முன்வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்கிறேன். எனவே இது நாம மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பேசுகின்ற போது தமிழ்நாட்டு சூழல் இருந்து பேசினாலும் கூட அவர்களுக்கு நேரடியாக இலங்கை சூழல் தான் அவருடைய மையமாக இருக்கும். எந்த காலத்திலும் அதுதான் மையமாக இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் தரக்கூடிய சிந்தனையை பொருத்தி பார்த்து நாம் அரசக்கூடிய ஒரு இடத்தை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாக நான் பார்க்கிறேன். நமக்கான ஒரு தேடல். ஏன்னா பல காலத்துல 1990 பெரிய சிக்கலாட்டு, எந்த பாதையில போக போறோங்கிற பெரிய சிக்கலாட்டு இருந்தது. நிறைய பேர் மண்டையை பிச்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு சொல்லப்பட்டது டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் செத்து போச்சுன்னு சொன்ன தோழர்கள் இருக்கிறாங்க. மார்க்சியத்தினுடைய ஜீவன் ஏதோ, மார்க்சியத்தினுடைய உயிர் ஏதோ, அந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. சோவியத் யூனியன் செத்து போன உடனே டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் செத்து போயிட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தோழர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். எனவே இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு அவர்களுடைய 1/4 நூற்றாண்டுக்கு மேலான அறிவியல் பயணத்தில், ஆராய்ச்சி பயணத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனைக்கான ஒரு தளம். ஏன்னா தமிழ்நாடும் அல்லது இலங்கையும் என்று சொல்லும் போது நாம இளைஞ்சு நின்று பேசுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு முன்வைப்பாக இருக்கிறது. அதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது பேராசிரியர் ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்துகின்ற போது புதிய கட்டுரைகள் மட்டும்தான் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. பேராசிரியருடைய காலத்தில் கட்டுரைகளாக புதிய விஷயங்கள் அந்த கட்டுரைகளாக முன்வைக்கப்படும். இன்றைக்கு கட்டுரையாக வைக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களோடு பேசும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன். நண்பர் ராமச்சந்திரன் சொன்னார், உண்மையிலே அவர்கள் அடுத்து எழுத போகக்கூடிய ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு முன்வைப்பை இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். இது இவ்வளவு காலம் நடந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொருண்மை இதுவரையிலும் பேசப்படவில்லை. நான் அறிந்து பொதுவான இலக்கிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பேசப்பட்டாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அரசியல் திசைவழி பற்றிய, இடதுசாரி அரசியல் பற்றிய ஒரு முன்வைப்பை முதலாக நம்முடைய தோழர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கருத்தியல் தளத்தை முன்னை திறந்து வைத்திருக்கிறார்கள். நாம் பேசுவதற்கான இடங்கள் நிறைய இருக்கின்றன. அவர்களும் பேசுவார்கள். நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கான ஒரு பாதையை, நமக்கான ஒரு திசையை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில இந்த உரை மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என்று நினைக்கிறேன்.
அவர்களுடைய நூலை ஓரளவுக்கு ஒரு நூலை படித்த போது எனக்கு இந்த உணர்ச்சி கிடைத்தது. அதே போல அவர் ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் என்னுடைய ஆய்வுலகம் என்று பேசிய போது அது இன்னும் ஒரு விரிவை கொண்டு வந்தது. இன்றைய உரை என்பது நாம எந்த இடத்தில் நிற்கிறோம், என்னவெல்லாம் பேச போகிறோம் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு தொடக்கமாக அமைந்தது. அந்த வகையில் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் பேசுறீங்களா ரவீந்திரன் சார்? இல்ல, உண்மையில மிக மகிழ்வான ஒரு விஷயம் என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்ன போல ட்ரொஸ்கி கேட்டபோது தனியாக இந்த விடயங்கள் எழுதணும் என்று நினைத்திருந்தனே தவிர தொடர் கங்கா நீங்க எழுத இருக்கிற ஒரு புத்தகத்தை முன்வைக்க வேணும் என்று சொன்ன போதுதான் இந்த தலைப்பையே யோசிச்சேன். நீங்கள் குறிப்பிட்ட வரவேற்ற முறைகள் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. நான் இனி அதை எழுதுவதற்கான ஒரு வழிகாட்டலாக இந்த அரங்கு மேடை அமைந்தது என்ற வகையில என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன். அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். வேற யாராவது பேசுறீங்களா? ஐயா வணக்கங்கய்யா, நாகேந்திரன். பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கங்கய்யா, உங்களுடைய உரை மிக சிறப்பா இருந்ததுங்க. புதிய சிந்தனையை நோக்கி இருக்குங்க. அந்த ஊற்றுகள் அப்படின்னு சொல்லி கட்டுரை சொன்னீங்களா, அது எந்த இதழ்ல வந்திருக்குங்க? அது அந்த இப்ப புதுசா வர இருக்கிற புத்தகமா? ஆமா, அந்த கட்டுரை ஒரு இதழ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எழுனா என்கிற இலங்கையில இருந்து புலம்பெயர் இலங்கை நண்பர்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு இது எழுனான்றது. அவர்கள் நிறைய புத்தகங்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்னட்ட கேட்ட கட்டிடத்தொடர் என்றதை 3 வருஷமாக தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும் என்றதாக எழுதி கொண்டு வந்தது. அது நூலாக வர இருக்குது. இந்தியாவில் அந்த அவர்கள் புத்தகமாக அடிக்கிறார்கள், தனிய மின்னிதழ் மட்டுமல்ல. இப்ப அது ஆய்வு சஞ்சிகையாகவும் வந்து கொண்டிருக்கு. அதே நேரம் அதுல வார கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாகவும் போடுகிறார்கள். ஏற்கனவே ஒரு தோழர் கேட்டிருந்தார், இதை தமிழ்நாட்டில் எப்படி எடுக்கிறேன்னு. நான் அவர்களுக்கு அதை ஒரு கேள்வியா போட்டிருந்தேன். அவர்கள் நான் நினைக்கிறேன் இன்னும் அதை அவர்கள் சரியாக ஏற்படுத்த முடியல போல இருக்கு. நல்ல பல நூல்களை, அவர்களுடைய எல்லா நூல்களும் இலங்கை சார்ந்தது. என்னடா அவர்கள் கேட்கிற போது கூட நான் முதல்ல எங்களுடைய சாதிய அமைப்புக்கு எதிராக போராடிய தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தோழர் STN நாகரட்னம் சொல்லி, அப்ப அவரை என்ன எல்லாம் இலங்கை பற்றி இருக்கிறபடியால அவர் பற்றின ஒரு கள ஆய்வுகளை எல்லாம் அந்த காலத்து தோழர்களோட உரையாடி அவர் பற்றின ஒரு முழுமையான வரலாறு, வாழ்க்கை வரலாறு ஒன்று எழுதுவோம் தான் முதல்ல நினைச்சேன். பிறகு நான் முடிவெடுத்தேன், ஏற்கனவே நான் இது எழுதுற திட்டத்தோட இருந்தது. அப்ப அவர்களுக்கு நான் சொன்னேன், முழு தமிழ் வரலாறு சார்ந்து நான் இதை எழுத நினைக்கிறேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை முழுவதும் இலங்கை சார்ந்ததுன்றதுனால அவர்கள் இங்கேதான் அந்த விடயங்களை வைத்துக் கொள்கிறார்கள். அல்லது புலம்பெயர் கனடாவில், பிரதானமாக சஞ்சிகை கனடாவில தான் கூட முதல் அச்சிலே வந்தது. பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கு அந்த நூல்கள் வாரத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். நான் எழுதுகிற தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும் அது இந்த மேடையில இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அதை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தின வாழ்வியல் என்றது எவ்வாறு அமைந்தது, அது எவ்வாறு தகர்ந்து போனது, அதுக்கு பிறகான இந்த மேலாதிக்க சமூகம், ஏன்னா எங்களுக்கான சமூக மாற்றம் அது அந்த பிரதானமானது. எங்களுக்கான சமூக மாற்றம்ன்றது வட இந்தியாவுக்கு தான் படிப்படியாக ஏற்பட்டதுன்றது வேற. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சியின் ஊடாக வந்தது. முதலாவது புரட்சி என்றால் களப்பிரர்களுடைய தலையீடு என்றால் ஒரு மேலாதிக்கத்தின் ஊடால வந்த கிளார்களின் ஆட்சி தமிழ்நாட்டை தொடர்ந்து கொண்டு இயக்க முடியாமல் போகிற போது களப்பிரர்களுடைய ஊடார்ப்பு நிகழ்கிற அது சமூக மாற்றத்துக்குரியது. வணிக சமூக சக்தி அரசியல் அதிகாரத்தை பெறுகிறது. இது போன்ற ஒரு சமூக சக்தி திணை வாழ்வியலினுடைய மாற்றம் என்றது. அதாவது நில உடைமையான திணை அதிகாரத்தை இழந்து வணிக தரப்பு அதிகாரத்துக்கு வந்ததுன்றது தமிழ்நாட்டில் மட்டுமே தெளிவாக தெரிந்த ஒன்று. வட இந்தியாவிலே தெளிவாக இல்லை. ஆமா, கிறிஸ்துவின் 7ஆம் நூற்றாண்டில பக்தி இயக்கம் என்பது ஒரு புரட்சி இயக்கம், அது ஒரு பண்பாட்டு புரட்சி. அது
நம்பூதிரி பார்த்தவர்கள் அதை எழுதியிருக்கிறார். இந்தியாவுக்கான புரட்சி என்பது அவர் பாவிச்ச வாசனம், இந்தியாவுக்கான வர்க்க போராட்டம் என்பது கருத்தியல் போராட்டத்தின் ஊடாக நடப்பது. ஆனால் அவர் கூட தமிழ்நாட்டை மையப்படுத்தி பார்க்க இல்லை. தமிழ்நாட்டை மையப்படுத்தி பார்த்திருந்தால் இந்த பக்தி பேரியக்கம் என்றது ஒரு பண்பாட்டு புரட்சியாக எவ்வாறு வணிக அரசியல் அதிகாரத்தை இல்லாமலாக்கி வணிக தரப்பு அதிகாரத்துக்கு, விவசாய தரப்பு அதிகாரத்துக்கு வந்தது என்றதை பார்த்திருக்க முடியும். அதுபோல சுதந்திர போராட்டத்துல பாரதியினுடைய ஆன்மீக நாட்டியம் என்கிற ஒரு கருத்தியல் புரட்சி ஒன்றை பாரதி முன்வைக்கிறார். அப்ப இந்த சமூக மாற்றம் என்பது பண்பாட்டு புரட்சிகளுக்கு ஊடால எங்களுடைய சமூகத்தில் நடந்தறிய எங்களுடைய வரலாற்று இயக்கம் என்பதை முத்துமோகன் தோழர் அவர்கள், பேராசிரியர் முத்துமோகன் வந்து அவர் மட்டுமல்ல எல்லோருமே பார்க்கிற விஷயம் வந்து வைதீக சமயங்களுக்கும் அவைதீக மத சமயங்களுக்கும், சமண பௌத்தம் போன்ற வணிக கருத்தியலுக்குரிய மத தத்துவங்களுக்கும் பிராமணிய மத தத்துவங்களுக்கும் இடையில உள்ள போராட்டமாக பார்ப்பது. அது ஒரு வெளிப்பாடு தான். அடிப்படை வந்து விவசாய தரப்புக்கும் வணிக தரப்புக்குமான போராட்டம் தான் எங்களுடைய சமூக மாற்றங்களை இயக்கியவை. இது தமிழ்நாட்டில் மட்டுமே தெளிவாக தெரிந்த ஒரு விடயம். சங்க காலத்தில நிலம் சார்ந்த அதிகாரம், கிளார்களுடைய அதிகாரம், சங்கம் அறிவிய காலத்தில வணிக அதிகாரம், சங்க பக்தி பெரியக்கத்தின் ஊடால மீண்டும் விவசாய மேலாதிக்கம், நிலப்பிரபுத்துவம் அதிகாரத்துக்கு வருகிறது. நவீன காலம் என்றது வணிகம் மேலோங்குகின்ற நிலை. இனி நாங்கள் சமத்துவம் நோக்கி செல்வது. அப்ப அடிப்படை விவசாய தரப்புக்கும் வணிக தரப்புக்குமான போராட்டம். வெறும் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய வைதிக மதம், அவைதிக அப்படி பார்க்கறதால இந்தியாவில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் பொருளுற்பத்தி சார்ந்து வணிக தரப்பு விவசாய தரப்பு என்று பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய புரட்சிகர சமூக மாற்றங்கள் தமிழ்நாட்டில மட்டுமே துலக்கமாக தெரிந்த. உதாரணத்துக்கு கிறிஸ்துவின் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வட இந்தியாவில ஒரு வணிக உண்மையில குப்தர பேரரசுன்றது வணிகர்கள்லாம் சொல்றார். வணிகர்கள் தான் முதல்ல அது, ஏன்னா அப்ப வணிக மேலாதிக்கத்தோட இருந்த காலம். வணிக தரப்பொன்றுதான் குப்த பேரரசை உருவாக்குது. ஆனால் அது பிறகு கிறிஸ்துவின் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது நிலப்பிரபுத்துவத்துக்கான அரசாக மாறுகிறது. ஏன்னா கருத்தியல் தளத்துல மனு தர்ம சாத்திரம், அர்த்த சாத்திரம், காமசூத்திரம் போன்றவை வந்த நிலையில அது நிலப்பிரபுத்துவத்துக்கானதாக மாறுது. ஆனால் வட இந்தியாவில நிலப்பிரபுத்துவ அரசியல் முறையே தொடர்ந்து இயங்கவில்லை. பிறகு வணிக தரப்புக்கான இஸ்லாமிய ஆட்சி வருகிறது. கன்னடத்தில கூட சமண ஆட்சி மீண்டெழுந்து வருகிறது. அப்ப அது ஒரு திலக்கமற்ற ஒன்று. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கமருவிய காலம் அப்படியே வணிக தரப்புக்கானது. பக்தி பேர் இயக்கத்துக்கு பிறகு வந்தது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே நிலப்பிரபுத்துவத்துக்கானது. அப்ப இந்த விவசாய தரப்புக்கும் வணிக தரப்புக்குமான போராட்டமாக இந்த வரலாறை பார்ப்பது மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த விடயங்களைத்தான் நான் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற அந்த விடயத்துக்கூடால வெளிப்படுத்தி இருந்த விஷயம். எழுனா EZHUNA என்று நீங்க போட்டீங்கன்னா தமிழ்லையும் போடலாம்னு நினைக்கிறேன். எழுநாண்டு போட்டீங்கன்னா அந்த சஞ்சவரும் மிக நல்ல, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பல பேர்டையும் அவர்கள் கட்டுரை கேட்டு, பேராசிரியர் மௌன ஒரு கூட இப்ப ஒரு தொடர் எழுதி கொண்டு வருகிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய பலரிடம் இருந்தும் ஏறத்தாழ எல்லாரிடம் இருந்தும் இப்படி விஷயங்களை சிந்திக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்துமே அவர்கள் தொடர் கட்டுரைகளை எடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கட்டுரை வந்து கொண்டு இருக்கும். நாளைக்கு அல்ல நாளை மறுநாள் என்னுடைய 5வது தொடர், நாவலர் பற்றின என்னுடைய 5வது தொடர் வரும். அது தொடர்ச்சியாக எழுதாவை நீங்க அடிச்சு பார்த்தால் வரும். நன்றி ஐயா. நன்றிங்க. என்னுடைய முனைவர் பட்ட தலைப்பு விட தமிழ் நாவல்களில் தேசியம் பற்றிய பதிவுகள் தாங்க. அதனால அந்த பாட்டாளி வர்க்கம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாசித்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க. மிக நன்றி. அதே போல ஐயா கங்கா ஐயா அவர்களுக்கும் மிக நன்றிங்க. எனக்கு இந்த கருத்தரங்களை பங்கேற்க வச்சதுக்கு மிகவும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றிங்க. அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிங்க. மிக்க மிக்க நன்றி.
அஹ், ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. வேற யாராவது பேசுறீங்களா? யாராவது இல்ல. பேராசிரியர் மௌனகுரு வந்திருக்காங்க. ஆமா. எனக்கு மாலை ஒரு 5 மணி அளவில் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று அவர் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார்கள். ரொம்ப அதாவது இலங்கை நிகழ்த்துகை அல்லது நாடக உலகம் என்பதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு முத்திரையை பதித்தவர் நம்முடைய பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். ஒரு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் பங்கெடுத்திருக்கிறார். குறிப்பாக மன்னார்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து அவர் சிறப்பித்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் என்னுடைய பேராசிரியர் லூர்து அவர்கள் பேராசிரியர் மௌனகுரு அவர்களிடம் மிகுந்த மரியாதை கொண்டவர். அதே மாதிரி நம்முடைய பேராசிரியர் நாவா மாதிரிப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பேராசிரியர் மௌனகுரு அவர்களை பெரிதும் மரியாதையோடு நடத்துவார்கள் என்பதை நான் அறிந்து பார்த்திருக்கிறேன். இன்று அவர் வருகை தந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆமா, இந்த பொழுது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. குறிப்பாக ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 369வது மெய்நிகர் மேடையில் பேராசிரியர் நாவா ஆய்வு குழுவினுடைய 54வது ஆராய்ச்சி கூட்டம் 54 மாதங்களாக தொடர்ச்சியாக இதை நடத்தி கொண்டு வருவது. இது மெய்நிகர் மேடையாக இருப்பதால் மட்டுமே. நேரடி கூட்டமாக இருந்தால் இவ்வளவு மாதந்தோறும் இவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை எம்மால் நடத்த இயலாது என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அதுல இன்னைக்கு 54வது கூட்டத்தில் ஒரு கங்கா குறிப்பிட்டது மாதிரி இந்த பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு நடத்திய கூட்டங்களில் ஒரு தனித்த தன்மையோடு விளங்கிய ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு பேசப்பட்டது. திணை அரசியல், பாட்டாளி வர்க்க கடமையை கையேற்கும் மக்கள் அரசு. மக்கள் அரசு என்பது அடிக்கோடிட்டு பேசப்பட வேண்டியது. ஏனென்றால் இன்றைய சிந்தனை, இன்றைய உலக அளவில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள், அவை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள், இவற்றை எல்லாம் அடிப்படையாக வைத்து இனிமேல் நம்முடைய சிந்தனை இவ்வளவு அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான ஒரு உரையை வழங்கிய இன்றைய ஆய்வுரையாளர் முனைவர் ரவீந்திரன் அவர்களுக்கு பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் ஈவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் இந்த அவர் ரொம்ப பிஸி நம்முடைய முனைவர் ஆனந்தகுமார் அவர்கள் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழியல் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரு நம்முடைய தோழர் ரவீந்திரன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அதனால அவரே நமக்கு தலைமை தாங்குவது சிறப்புடையது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நண்பர் வந்தால் அவர் தலைமை தாங்குவது இவ்வளவு சிக்கல்கள் இருந்த பிறகும் கூட அவர் தலைமை தாங்கி மிகச் சிறப்பான ஒரு சுருக்கமான உரை என்றாலும் அற்புதமாக வழங்கி சென்றார். அவருக்கு நம்முடைய ஆய்வுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், மிகச்சிறப்பான கே ஏ குணசேகரன் அவர்களுடைய ஒரு அற்புதமான பாடலை பாடிய தம்பி ஆர் எல் விக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
இன்றைய உரையாடலில் கலந்து கொண்ட கோவை கவிஞர் காமு அவர்கள், அதே மாதிரி தம்பி சிவராமன், அதுபோல தோழர் எஸ்கே கங்கா ஒரு விரிவான உரையை, சிந்தனையை தூண்டக்கூடிய உரையை, இன்றைய இந்த தலைப்பினுடைய பொருத்தப்பாடு ஆகியவற்றை அற்புதமாக கூறிய தோழர் எஸ்கே கங்கா அவர்களுக்கு ஆய்வுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மொத்தத்தில் கலந்து ராமகிருஷ்ணன் நாகேந்திரன் ஒரு தோழர், ஒரு ஆமா, தோழர் நாகேந்திரன் அவர்கள் ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வருகை தந்து, இன்னுதான் புதுசா வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், வருகை தந்து அவரும் இந்த உரையாடலில் கலந்து கொண்டார். அவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வெப்எக்ஸ் மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்களுக்கும், முகநூல் நேரலையில் கலந்து கொண்ட தோழர்களுக்கும், இனிமேல் முகநூலில் இதனை பார்க்கவிருக்கின்ற தோழர்களுக்கும், ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்முடைய நிறைவு பாடுறியா? சரி, நிறைவு பாடலை பாடுமாறு தம்பி விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், அதை உயிரென்று காப்போம். உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடதை உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம், இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயல்தர மறுத்திடல் பசிப்போம், இயல்பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாமேனில் அனைவரும் புசிப்போம், ஈவதுண்டாமேனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி. ரொம்ப நன்றி விக்டர். சிறப்பாக இருந்தது, உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இன்றைய உரையும் பாடலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. எல்லாருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. வணக்கம். தோழர்களே, நிகழ்வை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.